அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1435. இது ஒரு நமக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சியா இருக்கும். ஏன்னா நம்ம இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களுக்கு ஒரு புகழஞ்சலி. மனுஷனோட லைஃப்ன்றது பல நிலையில நமக்கு உணர்த்தும். வாழ்க்கை பல நிலைகள்ல நமக்கு உணர்த்தும். லைஃப் லைஃப் எல்லாம் எப்படி யாரோ பேசிட்டு இருக்கீங்க, எல்லாரும் மியூட் பண்ணிக்கிறீங்க ப்ளீஸ். மேடம் யாராவது இவங்களா அது மாதிரி வேணும். டாக்டர் ஓகே, ரைட். வாழ்க்கை பல சூழ்நிலைகளில் நமக்கு உணர்த்தும். ரொம்ப எப்போ என்ன நடக்கும்ன்றதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்றத உணர்த்தும். அன்சர்டன் அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் நம்ம டைரக்டர் பாக்யராஜ் சாரை இழந்தது இது மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா மற்றவர்களோட ஒரு பக்கம் இருந்து எல்லாம் பலரோட பல புகழ் பெற்றிருந்தாலும் நம்ம குழுவில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நம்மளோட செலவு பண்ணி ரொம்ப பொறுமையா அவ்வளோதலுக்கு அவரோட நேரத்தை கொஞ்சம் ஒரு துளி கூட அவரோட முகத்துல பார்த்தோம்னா, அந்த நிகழ்ச்சி பார்த்தோம்னா ஒரு துளி கூட அந்த மாற்றம் இருக்காது. நேரம் ஆயிடுச்சு, நான் போறேன், அந்த மாதிரி ஒரு ஒரு துளி கூட முகத்துல அந்த பாடி லாங்குவேஜ் தெரியவே தெரியாது. கடைசி நிமிஷம் எந்த நிமிஷத்துல அவர் ஆரம்பிக்கும் போது எந்த எனர்ஜில இருந்தாரோ அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் அந்த எனர்ஜில இருந்தாரு. அந்த உண்மையான அந்த புத்துணர்ச்சின்றது கடைசி வரைக்கும் இருந்ததுன்றதுல அப்பதான் ஒரு மனிதனோட தன்மைன்றது நமக்கு தெரியுது. பலர் என்னதான் இருந்தாலும் ஒரு டைம் ஒரு அவ்வளோ பீக்ல இருந்தவர், ஒரு பெரிய ஆளு. ஏஜும் ஏஜும் அவருக்கு கொஞ்சம் நம்ம இதுல பேசும்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசினா 70 வயசு இருக்கும். 73ல பேசினாரு. அப்போ 70 வயசு இருக்கும். அந்த 70 வயசுல அவர் டைமுக்கு சாப்பிடணுன்றது இருக்கும், வீட்டுல கூப்பிடுவாங்கன்றது இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும். ஆனா அத்தனையும் மறந்து எந்த ஒரு இதுவும் இல்லாத இன்னொருத்தர் புதுசா கேள்வி கேட்டா கூட அவர் புதுசா வந்தாரு, அவர் பதில் சொல்லி போயிடும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அவரு சொன்னாரு. நமக்கு எத்தனை கெஸ்ட்டும் வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. நம்ம ஒரு ஒரு மணி நேரம் தான் அவங்க கிட்ட பெரும்பாலும் டைம் கேட்போம். அந்த 1 மணி நேரம் மேக்சிமம் இருக்கும். ஒரு சிலர் கொஞ்ச நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது 1 மணி நேரம்னா 1.25 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் இருப்பாங்க. ஆனா அதுக்கு மேல அவங்க இருக்க மாட்டாங்க. பட் இவர் அந்த 1 மணி நேரம்ன்றதெல்லாம் சொல்ல, உங்களோட நேரம் இன்னைக்கு நான் உங்களுக்காக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவ்வளோதுக்கு சந்தோஷமா இருந்தாரு. அது இன்னைக்கு கூட அந்த வீடியோவெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா பார்த்தோம், இன்னைக்கு நமக்கு பார்க்கும்போது அந்த துக்கம் இருக்குதுன்றது எல்லாரும் உணர்ந்தோம். நம்ம கமெண்ட்லயே கல்யாணி மேடம் எழுதிட்டாங்க. அது உண்மையாவே அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. அவ்வளவு செய்திகள், அவ்வளோ விஷயங்கள் பேசினார் நம்மளோட. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்றைக்கு நம்மளோட இல்லை. இதுதான் வாழ்க்கை அப்படின்றது. பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. நம்ம அன்னைக்கு நான் இந்த வீடியோ நம்ம பேஸ் பண்ணி பேசினேன். அவரோட படங்களை பத்தி பேசுறதுன்றது இயல்பு. எல்லாரும் இப்போ பாரதி ராஜா சார் கூட நம்ம அவங்களோட படங்களை பத்தி தான் பேசணும். ஆனா இவர் எனக்கு அதே மாதிரி பேச வேண்டாம்னு தோணுச்சு எனக்கு. அவரு அந்த படங்களை பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா நான் பாரதி ராஜா சார் நம்மளோட உரையாடல, நமக்கு அந்த அனுபவம் இல்லை. பட் இவரோட நம்ம நேரம் செலவு பண்ணியிருக்கோம், 2 மணி நேரம் ஒரு சந்தோஷமான நேரத்தை செலவு பண்ணியிருக்கோன்றப்ப அந்த உணர்வுன்றதும் அந்த மகிழ்ச்சின்றதும் நம்மளோட இன்னும் பயணிக்குது. அந்த வீடியோ பார்க்கும் போது அது இன்னைக்கும் அவர் என்னடா இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு பர்சனாலிட்டி கூட அவர் டிஃப்ரெண்டா இருக்காது. இவரெல்லாம் ஒரு வீக்கான பாடியா இறந்து போயிடுவார் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட வராத ஒரு நல்ல பர்சனாலிட்டி, நல்ல மனிதர். நம்மகிட்டயே அவ்வளவு தூரத்துக்கு பணிவா இருந்தாருன்ற பட்சத்துல அவர் எல்லாம் மற்றவங்க கிட்ட பழகணும் கிட்ட எப்படி இருந்திருப்பாருன்றது நம்மளால உணர முடியுது. அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் இன்று நம்மிடையே இல்லை என்றது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அதுக்காக தான் அவருக்கு புகழஞ்சலி செய்யலாம் அப்படின்றது. அவங்கவுங்க உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. இதுல அன்றைக்கு நான் முக்கியமா என்னன்னா நம்மளோட பயணிச்சப்ப என்னெல்லாம் பேசினாரு அப்படின்றத பார்க்க சொன்னேன். நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அதுல இருந்து அவங்கவுங்களுக்கு ஒரு பாணியில பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. எவ்வளவு பார்த்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க.
அதுல 2 3 நிகழ்ச்சி சொன்னார், எனக்கு பிடிச்சது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஒய்ஃப் பத்தி, டார்லிங் டார்லிங் படத்துல வந்து அவங்க ஒய்ஃபை பத்தி சொன்னார். அதாவது மயக்காட்சி விழுந்துருவாங்களாம், அந்த ஒரு சீன். மயக்காட்சி விழுந்துடுறாங்க, பூர்ணிமா மயக்காட்சி விழுந்துடுறாங்க. இவர் வந்து கை கால்லாம் அமிர்தாஞ்சன் தேய்ச்சி விடுறாரு, கையில தேய்ச்சி விடுறாரு, காலில் தேய்ச்சி விடுறாரு, உள்ளங்கையில உள்ளங்காலில் தேய்ச்சி விடுறாரு. அப்புறம் டாக்டருக்கு வர வரைக்கும், டாக்டர் வந்தவொடனே டாக்டர் கிட்ட சொல்றாரு, நான் வந்து கையில காலில் எல்லாம் தைலம் தேய்ச்சிட்டேன் டாக்டர், எங்க வேணுமோ தேய்ச்சிட்டேன், ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் நீங்க போட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாராம். அப்பதான் டாக்டர் சொல்லுவாராம், ஏன் அதையும் நீங்க செஞ்சிட வேண்டியது தானே அப்படின்னு வரான். அது அந்த ஒரு நாசுக்கான ஒரு ஒரு நகைச்சுவை, அந்த காமெடி. உணர்வை சொன்னாரு. அதை வந்து நம்மகிட்ட பகிர்ந்துக்கினாரு. அதே மாதிரி வசந்தி மேடம் பேசும்போது அந்த பண்பாடு பத்தியும், அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் வாழறத பத்தியும், அங்க டைவர்ஸ் ரேட் கம்மி, இங்க டைவர்ஸ் ரேட் அதிகம் இருக்குதுன்றத பத்தியும் பேசினாரு. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தாரு. ஆக்சுவலா ஒரு மேட்ச் நம்ம பார்க்குறோம், ஃபுட்பால் மேட்சோ கிரிக்கெட் மேட்சோ பார்க்குறோம்னா, லைவ்ல பார்க்கறதுக்கும் ரெக்கார்டிங்ல பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணிட்டு மேட்ச் முடிஞ்ச பிறகு ரெக்கார்ட் பண்ணதை பார்க்கும்போது அதுல சுவாரஸ்யம் இருக்காது. லைவ்ல பார்க்கும்போது எப்போ யார் வின் பண்ணுவாங்க, எப்படி அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்றத வந்து வாழ்க்கையோட ஒப்பிட்டாரு. லிவிங் டுகெதர் இருக்கிறதுக்கும் ஒரு அரேஞ்சு மாதிரி ஒரு பண்பாட்டோட கல்யாணம் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறதுக்கும் வாழறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு மேட்சோட கம்பேர் பண்ணி சொன்னார் பாருங்க. அது அது அந்த ஒவ்வொரு சூழ்நிலை, பல கதைகள் சொன்னார், மைசூர் கதைகள் கூட சொன்னார், எல்லாருக்கும் தெரியும். பல கதைகள் சொன்னாரு. நான் ஒரு சிலது நோட் பண்ணணுன்றதுக்காக இதை சொன்னேன். அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையா இருந்தது. அது உண்மையும் கூட. ஒரு பண்பாட்டை எப்படி விளக்கணும், அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி கொடுக்கணும், அந்த உதாரணத்தை தகுந்த மாதிரி அதுக்கு பொருந்துற மாதிரியும் கொடுக்கணும் அப்படின்றதையும் அருமையா சொல்லியிருந்தாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ரேணு சொல்லியிருப்பாங்க, பிரேமா மேடம் வந்து ஊர்வசி மாதிரி இருக்காங்க, நாங்க அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஊர்வசி இருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பக்கம் ஆனந்தமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்தி இருக்கோம், அந்த மனுஷன் இப்படி இல்லை அப்படின்றது வருத்தமான விஷயம்தான், வருந்தத்தக்க விஷயம்தான். என்ன பண்றது, உலகம் அதுதான், உலகம் அதுதான், வாழ்க்கை. இந்த நேரத்துல நான் மறுபடியும் ரேணுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ரேணு வந்து பல ஆளுமைகளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது எப்பயுமே மைண்ட் யுவர் மைண்ட் வந்து ரேணுக்கு எப்பயுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க அவங்க ஒரு பாதையில பல ஆளுமைகளை கூட்டு வந்திருக்காங்க, அது சிறந்த ஆளுமைகள். அதுல ஒவ்வொருத்தரையும் நாம நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமைகளா இருக்காங்க. இவரும் வந்து நமக்கு இன்னைக்கு பார்த்தோம், நம்ம பேசணும் இன்னைக்கு அவரை பத்தி. இப்போ நம்ம இவ்வளவு தூரம் அவரோட கலந்துரையாடணும் அப்படின்றப்ப அது ரேணுவோட பங்கு தான் முக்கியம். மகிழ்ச்சி ரேணு, உங்களுக்கு நன்றி. கை தட்டலாம், ஒரு கை தட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அடுத்து ஒவ்வொருத்தரா நீங்க பேசுங்க, உங்களோட விருப்பப்படி நீங்க என்ன பேசணும் பேசுங்க. சாருக்கு ஒரு இது அஞ்சலி செலுத்துறதுக்கு உங்களோட உங்களோட அஞ்சலியும் நம்மளோட அவங்களோட இந்த நேரத்துல அவங்களோட குடும்பத்திற்கும் அவங்களை சார்ந்தவர்களுக்கும் ஒரு ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். நன்றி. யார் பேசுறது அடுத்தது? வாங்க சார். நான் பேசுறவா சார்? வாங்க மேடம், நீங்க பேசுறீங்க. அப்புறம் ரவி சார் கொஞ்சம் இருங்க, ரவி சொக்கலிங்க சார் கொஞ்சம் இருங்க, மேடம் பேசிட்டோம். ஓகே சார். சரி, வாங்க வாங்க அமுதா மேடம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அன்றைக்கு நம்ம எம்ஐஎம்ல இருந்த அந்த வீடியோவை நான் பார்க்கும்போது அதுல ரொம்ப அற்புதமான கதைகள்லாம் சொன்னாரு. அதுல நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் பேச வேண்டியது நிறைய இருக்கிறதுனால அதோட நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க யார்கிட்ட என்னென்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரு, நான் முதல்ல எல்லாரையும் பேச வச்சு அவங்க கிட்டதான் நான் கத்துக்குவேன், கடைசி வரைக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு, பூர்ணிமா கிட்ட நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது. நான் ஷூட்டிங் போயிட்டு வருவேன், ராத்திரி அடிச்சு பிடிச்சி நாங்க வரும்போது குழந்தைங்களுக்கு எதையுமே எங்களால வாங்கிட்டு வர முடியாது. ஆனா பூர்ணிமா எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு நாங்க கார்ல வரும்போது, உங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு பாரு அப்படின்னு எல்லாம் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் எதுவுமே வாங்கிட்டு வரலையே, ஆனா இந்த மாதிரி கொடுக்குறாங்களே, எப்படி ஒரு
அப்பா மேல ஒரு பாசத்தை அந்த குழந்தைங்களுக்கு உருவாக்கி அந்த அம்மா வளர்த்தாங்க அப்படிங்கிறதும், இவர் எவ்வளவு மதிக்கத்தக்க ஒரு இடத்துல அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, அந்த குடும்பம் எவ்வளவு அன்புள்ள ஒரு குடும்பமா, ஒருத்தரோட ஒருத்தர் விட்டு கொடுக்காத ஒரு பாசமா இருக்கிற ஒரு குடும்பமா இருந்தது அப்படிங்கிறத அந்த ஒரே ஒரு செய்தி சொன்னதா நான் உணர்ந்தேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா மேல பாசம், மனைவிக்கு கணவனோட வலி, அந்த வருத்தம் தெரியுது, கஷ்டம் தெரியுது. மேற்கொண்டு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, எப்படி அதை மகிழ்ச்சியா கொண்டு போகணுங்கிறது அந்த மனைவிக்கு தெரியுது. இவரு அவங்க கிட்ட நான் இதையெல்லாம் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெருமிதம், அந்த மாதிரி அந்த பெண்களை மதிக்கிறது, மரியாதை கொடுக்கறது, அவருடைய பாத்திரங்கள்லயும் அதே மாதிரி கொடுக்கறது, வீட்லயும் அதே மாதிரி கொடுக்கறது, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு இதோட நான் நிறைவடைகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். என்னுடைய அஞ்சலியை இந்த நேரத்துல அவருக்கு நான் தெரிவித்து. நன்றி நன்றி மேடம், நன்றி. வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியில நிறைய முகங்களை பார்க்கறதுல மகிழ்ச்சி. என்னுடைய தம்பி சினிமால, தமிழ் சினிமால பிஆர்ஓ, லீடிங் பிஆர்ஓ நிக்கில் முருகன் பேரு. போன டிசம்பர் மாசம் அவருக்கு கலைமாமணி விருது தமிழக அரசால் வாங்கினார். அவர் அவரோட கேரியர், அவரோட சினிமா கேரியரை பாக்யால தான் ஆரம்பிச்சாரு. பாக்யா மேகசின்ல தான், பாக்யா கூட தான், அதுலதான் ஆரம்பிச்சாரு. அதுக்கு அடுத்ததா உல்லாசம் படத்துல, அமிதாப் பச்சன் தயாரிச்ச உல்லாசம் படத்துல பிஆர்ஓ அறிமுகமாகி 600 படங்கள் முடிச்சிருக்காரு. ஸோ அவர் மூலமா தான் எனக்கு சாரோட அனுபவம் கிடைச்சது. ஒரு ஊரிலே ராஜகுமாரி படம் நிறைய நான் மைசூர்ல இருக்கேன். நான் ஃபுல் டைம் மைசூர்ல இருக்கேன். ஒரு 15 வருஷம் துபாயில இருந்தேன். நான் படிச்சு வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். அப்ப மைசூர்ல வந்தப்போ தம்பி ரெஃபர் பண்ணதுனால சாரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, 25 நாள் அவர் கூட பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. லலித் மஹால் பேலஸ்ல தான் முழு நேர 9ல இருந்து 6 மணி வரைக்கும் ஷூட்டிங். அப்புறம் அதுக்கு பேட்ச் ஒர்க்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேட்சிங் மாதிரி இன்டீரியருக்கு மைசூர்ல இருக்க பெரிய வீடுகளை காமிங்க அப்படின்னு சொல்லி இந்த பெரிய தொழிலதிபர்கள் அவங்களுடைய வீடுகள் எல்லாம் நிறைய கொண்டு போய் காமிச்சு அதுல ஒரு இடம் கண்டுபிடிச்சு அந்த இண்டோர் மேட்சிங் ஆகிற மாதிரி அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது, அப்ப அவரோட அந்த அந்த நிறைய காட்சிகளை பத்தி விவரிக்கிறது, அசிஸ்டன்ட்டுக்கு சொல்றது, எவ்வளவு நுணுக்கமா அது எல்லாத்தையுமே நம்ம வழக்கமா ஒரு 5 வேலைகள் நம்மளுக்கு வந்துச்சுன்னா உடனே சீட்ல, அப்ப பாக்கெட்ல எல்லாம் புக் வச்சுக்கிற ஒரு பழக்கம் இருக்கு, நிறைய பேருக்கு இருந்தது. அதே மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா இவர் எதுவுமே அந்த குறிப்புகள் மாதிரி எதுவும் இல்லாம அன்னைக்கு என்ன செய்ய போறோன்றது அவர் முழு மனசுல ரொம்ப தெளிவா, எந்தவித பதட்டம் பரபரப்பு எல்லாம் தெளிவா வச்சிருந்து பண்ணது ரொம்ப வியப்பா இருந்தது. 2வது, துபாயில நான் இருந்தப்போ அங்க தமிழ் அமைப்புகள் சார்பாக நிறைய தடவை வந்திருக்காரு. அங்கேயும் சந்திச்சு பேசக்கூடிய அந்த பல வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தாலுமே போய் அறிமுகப்படுத்தின உடனே உடனடியா ஒரு இயல்பா ஒரு நட்பு அடிப்படையில ரொம்ப அழகா நம்மள இது பண்ணாரு. 3வது முக்கியமான விஷயம் கமல், ரஜினி ஒரு வளர்ந்து ஓரளவுக்கு அவங்க எல்லாமே நல்ல ஸ்டாரா வளர்ந்து வந்த அந்த நேரத்துல அடுத்தடுத்த அந்த முன்னிலை கதாநாயகர்கள் எல்லாருடைய இதுவும் பார்க்கும்போதுன்னா ஒரு காமன் விஷயம், எல்லாருமே ஒரு நல்ல பர்சனாலிட்டி, நல்ல டான்ஸ் தெரிஞ்சவங்க, நல்ல இது அப்படி எல்லாமே இருக்கும். வேற எந்த தமிழ் சினிமாவை சேர்த்து வேற எந்த சினிமாலுமே கண்ணாடி போட்டு சரளமா நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம தெருவுல பாக்குற ஒரு இளைஞனை கதாநாயகன் மாதிரி கொண்டு தன்னுடைய அடிப்படை அந்த திரைக்கதையிலையும் அந்த கதை தேர்வுலையும் குறிப்பா இந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களை ரொம்ப இயல்பா எளிமையா எல்லாருக்கும் தெரிஞ்ச வரும்போது அந்த ஆடியன்ஸ் கனெக்ட்னு நம்ம ஒண்ணு சொல்லுவோம். ஸோ அவருடைய நிகழ்ச்சிகளாகட்டும், வசனங்களாகட்டும் எல்லாமே அப்புறம் அது எல்லாமே ரொம்ப இயல்பா இருக்கும். ரொம்ப புதுமையா இன்னொன்னு என்ன பண்ணாருன்னா, எல்லா இடங்களையும் இவரு சொதப்புற இடங்களையுமே அந்த நம்ம நடைமுறை விளக்குல இவரு சொல்லுவோம் இல்லையா, பல்பு வாங்குற இடம், அந்த மாதிரி இடத்துல தான் அவரோட டைட்டில் கார்டே வரும். ரொம்ப கதாநாயகனா வீராவேசமா ஒரு வீரனாகவோ சூரனாகவோ காமிக்கவோ யதார்த்தவானியான இளைஞன் அவரோட இடத்துலதான் வரும். குறிப்பா டார்லிங் டார்லிங் படத்துல அந்த டைட்டில் கார்டு வர்றதுல ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு திரைக்கதை. அமிதாப் பச்சன் இன்னைக்குமே அவரோட வாழ்க்கையில இத்தனை வருடங்களாக பெரிய படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அவரோட உங்களுடைய டாப் 10 படங்கள்னு சொல்லும் போது அது ஒரு
இந்த டாப் 10ல வந்து கண்டிப்பா பாக்யராஜ் சார் டைரக்ட் பண்ண அந்த ஆக்ரி ராஸ்தா படமும், அதுல ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். அதுல ஒரு சீன்ல வந்து ஒரு பெரிய வசனம் அமிதாப் பச்சன் இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி வசனம் வைக்கணும்னு இவர் சொல்லியிருக்காரு. அப்ப பச்சன் வந்து இல்ல இல்ல அது வந்து இந்திய ஆடியன்ஸுக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளவு பெருசாலாம் பேசினா அது கனெக்ட் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது அப்படிலாம் சொல்லும் போது இவர் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் அவர் சொன்னாரா, நீங்க இங்கிலீஷ்ல பேசுறது ஷூட் பண்ணுவோம், ஹிந்தியில பேசுறது ஷூட் பண்ணுவோம், கடைசியில நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்ற மாதிரி சொல்லி அது நடந்து கடைசியில இங்கிலீஷ் சேர்த்து ப்ரீவியூ ஷோ பார்த்திருக்காரு ரிலீஸுக்கு முதல் நாள். முதல் நாள் பார்த்துட்டு ராத்திரி 2 மணிக்கு அவர் பாக்யராஜ் சாருக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. என்னோட ஃபுல் டீம், என்னோட அசிஸ்டன்ஸ், வேலைக்காரங்க, சமையல்காரங்க எல்லாரும், டீம் எல்லாருமே, ஸ்டுடியோ எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் சேர்ந்து பார்த்தோம். முன் வரிசையில் அவங்க வந்து அந்த சீனுக்கு வந்து இங்கிலீஷை பத்தி எதுவுமே தெரியாத ஆடியன்ஸ் வந்து அந்த சீனுக்கு எவ்வளவு பெரிய கைத்தட்டல் வரவேற்பு கொடுத்தாங்க. ஸோ ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டரா வந்து நீங்க ரொம்ப தெளிவா என்னோட இதை யோசிச்சு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அவர் ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொல்லியிருக்காரு. இது மாதிரி எல்லாருமே நிறைய இது அதெல்லாம் பாக்யராஜ் மாதிரி ஆளுமைகள்லாம் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பொக்கிஷம். நம்மளுக்கு மறக்க முடியாத படங்களையும் என்னைக்குமே நிலைக்க நிற்கிற படங்கள் எல்லாத்தையும் தாண்டி தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி எல்லா இடங்களுமே அவர் படங்கள் எல்லாமே, இந்த எங்க சின்னராசா ஆகட்டும், எல்லா மொழிகளிலும் வெற்றி. ஒரு கதை, ஒரு நேட்டிவிட்டின்னு ஒண்ணு சொல்லுவோம், ஒரு மொழியில வெற்றி ஆறது அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆனா எல்லா யூனிவர்சல் கான்செப்ட் மாதிரி எல்லா மொழியிலுமே அவரோட படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அது ஒரு யூனிக் குவாலிட்டியா நான் பாக்குறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார், நன்றி. நல்ல செய்திகளை சொன்னீங்க, எங்களுக்கு தெரியாத சில செய்திகளை சொன்னீங்க, மகிழ்ச்சி. அடுத்து யார் பேசுங்க? நான் கொஞ்சம் பேசட்டுமா சார்? ஒரு நிமிஷம் மேடம், அது இவங்க பேசிட்டோம், பிரேமா மேடம் பேசிட்டோம். சரி. ரேணு நமக்கு அவரை இயக்குனரை நம்முடைய தளத்துக்கு கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தினது ஒரு பெரிய விடயம். நீங்க சொன்ன மாதிரி அவர் மகிழ்ச்சியோட அனைத்து நபர்களோடையும் அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவ்வளோ பொறுமையா அந்த அளவுக்கு அழகா வந்து பதில சொன்னாரு. நான் சொல்லும் போது தெரியாது, ரொம்ப படிக்கலன்னா சொல்லிட்டு நீங்க கதைகள்ல வந்து மடலேறு வரைக்கும் இலக்கியத்துல எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அதை ரொம்ப ரசிச்சாரு. நீங்க உங்க வீட்டுல இருந்து வேற யாரும் திரைப்படத்துறையில இருக்காங்களா அப்படின்ற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். நான் ஒரு மனிதன், ஒரு சாதாரணமா நம்ம பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல இருக்கிற மனிதன் மாதிரி, அவர் பெரிய பர்சனாலிட்டி கிடையாது, பெரிய குரல் வளம் கிடையாது, அந்த அளவுக்கு வந்து அவர் ஜெயிச்சு வந்திருக்காருன்னா அந்த திரைக்கதை மன்னன் அப்படின்னு இன்னைக்கு கொடுத்திருக்கிற அவருக்கு பட்டம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு திரைக்கதையிலையும் எந்த அளவுக்கு அவர் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால ஒரு இயக்குனரே அவரை வந்து கதாநாயகன் ஆக்கியும் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. அவர் வைரமுத்துடைய இரங்கல் செய்திகள்ல பாத்தீங்கன்னா பாக்யா பத்திரிகை நடத்தும் போது இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள்னு அவர் ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காரு. அவர் யார் யாரெல்லாம் பாதிச்சிருக்காங்க, நல்லபடியா கெட்டபடியா எல்லாத்தையும் அது வந்து கொண்டு வந்திருக்காரு. அந்த இது வர்றதுக்கும் பாக்யராஜ் தான் காரணம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. எவ்வளவு அளவுக்கு வந்து அன்னைக்கு நம்ம நடந்த அவருடைய இறுதி ஊர்வலத்திலேருந்து அவருடைய பாடி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வர்றதுல இருந்து நம்ம பார்த்திருக்கோம், எல்லாருமே வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பாங்க. எவ்வளவு மக்கள் வந்து அது வந்து சிலதெல்லாம் செயற்கைத்தனமா வந்து மீடியாவுக்கு சொல்றாங்க அப்படிலாம் சில பேர் சொல்லி பேசினா கூட எனக்கு பேசவே முடியலன்ட்டு போறாரு பாண்டியராஜன், நான் துக்கத்துல இருக்கேன்னு. அதே பார்த்திபன் சொந்த பிள்ளை மாதிரி தெருவுக்கும் பேக்கடைக்கும் நடந்தா மாதிரி அந்த எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஹோமேஜ் பண்ண வைக்கிறது செய்யறதெல்லாம் எவ்வளவு சிறப்பா வாழ்ந்திருக்காரு, எவ்வளவு எளிமையா வாழ்ந்திருக்காருன்னு அந்த குடும்பத்துக்கு நிச்சயமா ஆண்டவன் வந்து இதையெல்லாம் தாங்கி கொள்ற ஒரு அந்த சக்தியை கொடுக்கணும்ன்றது வேண்டதை தவிர வேற எதுவும் இல்லை. ஆனா இவருடைய மரணம் நமக்கு வந்து செய்தி. ஒரு ஹாஸ்பிட்டல் போல ஒரு படுக்கல, இப்ப பாரதி ராஜா எல்லாம் படுத்திருந்தார், எதுவுமே இல்ல, வாக்கிங் போயிட்டு வந்தவரு அப்படியே பெயின்னு சொல்றாரு, ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு அப்படின்றது எல்லாருக்குமே நம்முடைய நேரம் நமது இல்லை அப்படின்ற ஒரு செய்தியை வந்து சொல்லிட்டு போயிருக்கா மாதிரி இரு. நம்முடைய நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே அதை நீங்க அனுப்பி இருக்கப்போது பார்க்கும்போது ரொம்ப வந்து அவ்வளவு சந்தோஷமா அவர் பேசின அவரை நம்ம தளத்துக்கு அறிமுகப்படுத்திய ரேணுவுக்கும் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். அவருடைய ஆத்மா நல்லபடியா சாந்தி அடைய வேண்டிக்கிறேன். நன்றி சார். நன்றி 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 மேடம். ரவி சொக்கலிங்க சார் இருக்கீங்களா? உங்க பிரதர் இதுல இருக்காரா? ரவி சொக்கலிங்க சார்? சரி, அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். குர்ஷித் பேகம் வாங்க மேடம், வாங்க.
வணக்கங்க. இல்ல நான் ரவி வந்து இருக்காரு, பட் அவருடைய பிரதர் இல்ல. இல்ல நான் பேசட்டுமா சார்? ஒரு நிமிஷம் இருங்க. கல்யாணி சொல்லுங்க மேடம். ஆமா சார், அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு இல்லைங்களா, அவர் தானே அது? அவரு நிக்கில் முருகன் சார். ஆமா, அதான் நிக்கில் முருகன் தான், அதனால தான் கேட்டேன். வாங்க குர்ஷித் பேகம் வாங்க. நான் நான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் சென்டர்ல ஆல்கஹாலிக் ஒய்ஃப்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட நான் என்ன கதை சொல்வேன்னா, பாக்கியராஜ் ஒரு படத்துல ஆஹ் பத்தினிங்க பேரை சொல்லுங்கன்னு கேட்பாரு. அப்ப அருந்ததி, நலாயினி, அப்படி ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப அவர் என்ன கேட்பாரு, ஏயா உங்க ஒய்ஃப் இல்ல, உங்க அம்மா இல்ல அப்படின்னு கேட்ட உடனே அவ உடனே வந்து அங்க உள்ளவங்க எல்லாம் பத்தினின்னு உடனே எங்க பேரை சொல்லாம நீ எப்படி மத்த இவ்வளவு பேர் யாரையோ பேர் சொல்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அவங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்லுவேன், அதாவது கடவுள் வந்து நம்மால அந்த அந்த அவரை மாத்த முடியும். ஆனா இப்ப அவங்க எல்லாம் மனம் வந்து இவர் திருந்தவே மாட்டாருங்கிற மனநிலையில வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த கதையை சொன்ன உடனே பண்ணுங்க, இத்தனை பேர் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்காங்க, அப்படிங்கறத அந்த ஒரு சின்ன கதை மூலம் அவங்க அப்படியே ஒரு மாற்றம். அப்ப இதெல்லாம் புரியாதது இந்த ஒரு கதையில். அது மாதிரி அவரு அந்த திரைக்கதை வசனம் அந்த குடும்பத்தோட பண்றதுல சார். நன்றி. நன்றி மேடம், நன்றி மேடம், நன்றி. நாராயணன் சார் பேசுறீங்களா? அந்த படத்தோட பேர் விதி. விதி படம். அந்த படத்தோட பேர் விதி. மேடம் சொன்னாங்கல்ல, அந்த படத்தோட பேர் விதி. அவர் வந்து அதுல கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. விதி. சார் வணக்கம். முதலில் பாக்யராஜ் மறைவுக்கு எனது ஆழ்ந்த அஞ்சலி. குடும்பத்தாருக்கு இரங்கல். நான் அந்த வந்து அதில் வந்து அந்த சுந்தரகாண்டங்கிற படத்தில் வந்து தன்னுடைய பேர் சண்முகமணின்னு வச்சுருப்பார். அவருடைய ஆசிரியர் பேர் சண்முகமணி. அதை கூட அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார். அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாரு. அதாவது எந்த ஹீரோவும் பண்ணாத ஒரு விஷயத்த, அதாவது தன்னையே தாழ்த்திக்கிறது. அந்த இன்ட்ரொடக்ஷனில் சில முக்கியமான காட்சிகளில் வந்து இது ரொம்ப ஒரு ரிஸ்கான விஷயம். ஒரு ஹீரோ வந்து ஒரு படத்தில் வந்து தன்னையே தாழ்த்திக்கிறதுங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். ஆனால் அவர் படத்துக்கு படம் செஞ்சார். அது ரொம்ப துணிச்சல் வேணும் அதுக்கு. அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சண்முகமணிங்கிற கேரக்டர் வந்து அவர் வாத்தியார். இவரோட படித்த பையன் வந்து இவர் வாத்தியாராக இருக்கும்போது கிளாஸ்க்குள்ளே வரும்போது, டேய் சண்முகமணி அப்படின்னு உள்ளே வருவான். சண்முகமணிங்கிறது வாத்தியார் பாக்யராஜ். வந்து கட்டி பிடிச்சி எல்லாம் ஞாபகம் இல்லையா உனக்கு அப்படி இப்படின்னு தட்டி தட்டி பேசணுன்னு பாக்யராஜ் சொல்ல, டேய் நீ வந்து இப்போ ஸ்டூடெண்ட், எல்லாரும் சிரிப்பாங்க கிளாஸில். நீ வந்து நான் வந்து உன்னோடையே படித்து மேலே வந்து உனக்கே வாத்தியாராக வந்திருக்கேன், ஆனால் நீ இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கிற, இது சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம், சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூனிஃபார்ம் மாற்றிட்டு வாம்பாரு. யூனிஃபார்ம் மாற்றிட்டு அந்த பையன் வந்து, ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் கடைக்கோடியில் இருக்க கிளவிக்கிட்ட கிழங்கு வாங்கிட்டு 5 ரூபா பேலன்ஸ் வச்சுட்டு போயிட்டேன், அதெல்லாம் நான் தான் திருப்பி கொடுத்தேன், நன்றி உள்ளவனாக இருந்தால் அதெல்லாம் நினச்சி பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போவான். அதாவது அதாவது ஹீரோ இவ்வளவு அந்த ஒரு காமெடியாக இருந்தாலும் அதை துணிஞ்சு அந்த இடத்துல வச்சதுங்கிறது இதுன்னு இல்லை. நிறைய படங்கள் இது மாதிரி இருக்கு. அதே படத்திலே இருக்கும் 2-3 சீனு. அந்த ஹீரோங்கிற லெவலில் கீழே இறங்கி ஆனால் ஒரு ரியல் ஹீரோ ஆனார். எல்லார் வாழ்க்கையில் நடக்கும். எல்லாருமே எல்லா நேரத்துலையும் வந்து ஹீரோவாக இருக்க மாட்டோம். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம சறுக்கி விழுவோம். அந்த சறுக்கி விடுறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா வச்சு அதை காமெடியாக்கி அதில் சக்ஸஸ் ஆனார். எந்த ஹீரோவும் அதை சக்ஸஸ் ஆகலை. ஏதோ ஒரு சில நேரங்கள் வந்து ரஜினி வந்து சில படங்களில் வந்து ஆயிருக்காரு ஒழிய எல்லா படத்துலையும் வந்து இவர் வந்து வச்சிருப்பார். அந்த சார் கூட சொன்னார், இந்த டைட்டில் கார்டு பாக்யராஜ் போடும்போது அந்த மாதிரி ஏதாவது சீனை வச்சு தான் டைட்டில் கார்டு வரும். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் சொல்லிட்டு பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதனால் வந்து நான் ரொம்ப இன்ஃபேக்ட் நான் வந்து ஷிமோகா ஒரு தடவை போயிருக்கும்போது நேரம் கொஞ்சம் இருந்தது, ஒரு ½ டே.
அப்போ நான் ஏதாவது சினிமா பார்க்கலாமான்னு நினச்சி பார்க்கும்போது அங்கே தூரல் நின்று போச்சு, ஓடிட்டு இருந்தது கர்நாடகாவில். நான் போய் பார்த்தோம். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அது மாதிரி அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு மனிதர், நல்ல திரைப்பட கலைஞரை தாண்டி வந்து ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு ஒரு மனிதர். அவரை வந்து நம்ம தளத்துக்கு கொண்டு வந்த ரேணுவுக்கு மீண்டும் நன்றி. நிறைய சொல்லிட்டு போகலாம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். மற்றவர்கள் பேசட்டும், வேற ஏதாவது ஞாபகம் இருந்தால் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி அவருக்கு நன்றி மீண்டும் எனது நன்றி அஞ்சலி. நன்றி சார், நன்றி சார். சிவகுமார் சார் பேசுறீங்களா? வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நல்ல ஞாபகம் இருக்கு பாக்கியராஜ் சார். நம்ம வந்து ஆக்சுவலி நான் அன்னைக்கு அவர் மீட்டிங்லேயே சொன்னேன், நம்ம ஹாலில் வீட்டில் உட்காந்து ஹாலில் பேசுற மாதிரி அவர் சொன்னாரு. அமைஞ்சு போச்சுங்க, அப்படிதாங்க இருந்தது. எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்லியா பேசினாரு. உங்களை பார்த்த மாதிரி இருக்கு, ஏற்கனவே எதனா படத்தில் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு யாரையுமே பார்த்து கேட்டாரு. நீங்க எந்த சீன் வந்திருக்க மாதிரி இருக்கு அப்படி ரொம்ப அந்யோன்யமா என்ன கேட்டார். நான் கூட ரொம்ப சார் உங்க அறிமுக நடிகை ஊர்வசி எங்க ஊர் பொண்ணு சார், தசரத காரியம் வந்தாங்க, அமைஞ்சதுங்க அப்படி அமைஞ்சதுங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ரெண்டாவது நான் கேட்டேன், உங்க படத்தினுடைய தலைப்பெல்லாம் கொஞ்சம் கேட்சிங்க கவர்ச்சியா இருக்கு சார். அது சின்ன வீடு, கன்னி பருவத்திலே, உண்டானை முடிச்சு, அப்புறம் தாவணி கணைவர் எல்லாமே கவர்ச்சியா இருக்காருன்னாரு. சிரிச்சுக்கிட்டாரு. அமைஞ்சு போச்சுங்க, ரொம்ப அப்படி அமைஞ்சு போச்சுங்க அப்படின்னு ரசிச்சாரு. இயல்பா பேசினாரு. ஒண்ணு டைட்டில் கார்டுன்னு சொன்னாங்க எல்லாரும். அவரு எல்லாரும் பாக்குறவங்க கேட்பாங்க, என்ன தாய்க்குளம் பத்தி அப்படி ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அவர் படத்துல கூட ஒண்ணு வரும், என் சோக கதையை கேளு தாய்க்குலமே, என் சோக கதையை கேளு தாய்க்குலமே. தாய்க்குலத்தை பத்தி அடிக்கடி படத்துல தாய்க்குலங்களுக்கு தான் ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. தாய்க்குலத்தை பத்தி அவர் கேட்கிறப்போ, என்ன அப்படி நினைச்சிட்டீங்க, நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டுல கூட அப்படிதாங்க. ஒரு மேல்நாட்டு சினிமா, ஒரு சின்ன சிச்சுவேஷன் சொல்ற பாருங்க. ஒரு சின்ன மேல்நாட்டு சினிமா, அப்பதான் பூகம்பம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஜனங்க விழுந்து மடிக்கிறாங்க, லோகல பண்றாங்க, ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க. ஒரு கொஞ்ச நேரத்துல அமைதியா இருக்கு. அந்த நின்று போச்சு. சின்ன அதிர்வு தான், ஆனா நிறைய பேர் மடிக்கிட்டாங்க. அப்படியே அமைதியா இருக்கு, புரிஞ்சு தூங்குது. அப்படியே விவரிக்கிறாரு. புரிஞ்சு கிடக்குங்க, அப்படியே எங்கேயோ அழுது கொண்டு கேட்குது. அவங்க அப்படியே பார்த்தா சின்ன குழந்தை, அழக குழந்தை கேட்குதுங்க. அப்படி இப்படின்னு கேமரா அப்படி இப்படின்னு போய் பார்த்தாக்கா, ஒரு அப்பதான் பெற்று போட்ட ஒரு அம்மா ஒரு 3 மாத குழந்தைய கேட்டு வச்சிருக்காங்க. உடம்பு ஃபுல்லா அந்த அம்மா முகம் மறைஞ்சிருக்கு, கையை மட்டும் தூக்கிட்டு அந்த குழந்தைய வச்சிருக்காங்க. அங்க டைட்டில் கார்டு ஆரம்பிக்குதுன்னு வரும். அதுதாங்க தாய்க்குளம். அந்த கையில வளையல காமிப்பாங்க, அந்த குழந்தை கை வளையலுக்கு மேல அந்த குழந்தை இருக்கு. இதுதாங்க தாய்க்குளம். இந்தியில மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டு கூட இப்படிதாங்க சீன் எடுத்திருக்காங்க. அந்த தாய்க்குளத்தை பத்தி ரொம்ப பெருமையா பேசுற ஒரு இது கேட்டேன். ஸோ பெண்கள் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாரு. பெண்களை வச்சு நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன சகோதரிகள் கிட்ட, அத்தையார் கிட்ட, பாட்டி நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்களை வச்சு படத்தை எடுத்தாரு. ரொம்ப லைக் பண்ண. எதிர்விட்டு பெண்ணு காதலிக்கிற மாதிரி எல்லாம், சைட் அடிக்கிற மாதிரி எல்லாம் படம் எடுப்பாரு. எல்லாமே ரசிச்சு அந்த படத்தை. தாவணி கனவுகள் அது போல, தூரல் நின்று போச்சு, எல்லாமே நான் ரசித்த ஒரு படம். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் வேணுமா? நன்றி நன்றி சார், நன்றி சார். அலமேல் மேடம் வாங்க. பேசுறேன் சார், பாத்துக்காதீங்க. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க பேசுறதே பெரிய விஷயம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாவே நல்ல சான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது பாக்யராஜ் அவரோட பேசுறதுக்கு. எவ்வளவு பெரிய கிரேட் ஆக்டர் அண்ட் ரைட்டர் அண்ட் டயலாக் ஸ்கிரீன் பிளே ரைட்டர். அவர் போனதை நினைச்சேன், போயிட்டாரு நினைச்சவங்க நம்ப முடியாம இருக்கு. எஸ் டன் அ லாட் டு சினி ஃபீல்டு. அவரோட முக்காவாசி படத்தை நான் பார்த்திருக்கேன். சார் சொன்ன மாதிரி தன்னை தாக்கிட்டு தான் வருவாரு. எக்ஸாம்பிள் தூரல் நின்று போச்சுல, அவர் பொண்ணு பார்க்க வருவாரு. அப்ப பக்கத்துல இன்னொரு அசிஸ்டன்ட் ஆக்ஷன் வருவாரு. அவன் கொஞ்சம் வெள்ளையா இருப்பான், தலையெல்லாம் நல்லா அழகா வாரின்னு வந்திருப்பான், கண்ணாடி போட்டுக்க மாட்டான். அங்கேயிருந்து உள்ள வந்தோன்னா அந்த கிராமத்துல ஒரு பாட்டி வந்து, ஏண்டாப்பா நீயா மாப்பிள்ளையா அப்படின்னு அவனை போய் கொஞ்சம் உடனே உனக்கு எரிச்சலா வரும், கொஞ்சம் தள்ளி நில்டா அப்படின்னு தள்ளி நிற்பாரு. அப்புறம் திருப்பி அவரோட கிட்ட வச்சு இன்னொரு பாட்டி அங்கேயிருந்து என் ராசான்னு அவனையே பிடிச்சி கொஞ்சின்னு இருப்பாங்க, அந்த அசிஸ்டன்டே பிடிச்சிட்டு. நீ கொஞ்சம் எழுந்து போறியா, நைஸா யாருக்கும் தெரியாம நீ எழுந்து போயிட்டு, இல்ல நான் சைக்கிள் வெளியே வேண்டாம் வெளியே நிற்க வேண்டாம், தள்ளி நில்லு, வேண்டாம் தள்ள வேண்டாம், நீ ஊருக்கு வெளியில வேண்டாம் நீ வேற ஊருக்கே போயிடு, நான் உன்னை பாத்துக்கிறேன், அங்க நீ எப்படி இருக்கேன்னு பாக்குறேன் அப்படிம்பாரு. அதே மாதிரி அவன் எப்ப கிராமத்துக்கு போகணும்னாலும் மூஞ்சில கறிவு பூசி அனுப்புவாரு. அதெல்லாம் வயிற்று வலிக்க நாங்களாம் சிரிச்சிருந்தோம்.
அது மாதிரி பொண்ணு காஃபியை கொட்டினோடனே காஃபி கொட்டிடுச்சேன்னு நாங்களாம் என்ன நம்மள என்ன நினைச்சுப்போம், என்ன ஆக போறதோ, ஹீரோ அடுத்து இந்த காட்சியை அப்படியே விட்டுருவாரோன்னு நினைச்சா கரெக்டா அவனே போய் காஃபி கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்பான். கொடுத்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருச்சு. அதுக்கு ஒண்ணும் தெரியல, நம்ம பாத்துக்கலாம், நான் கொடுத்தேன், நான் இந்த வீட்டுக்கு வரப்போறோம் தான் அப்படின்னு கொடுப்பாரு. இந்த மாதிரிலாம் ரொம்ப நீங்க சகஜமா நம்ம இயல்பா வீட்டுல பேசுற மாதிரியே பேசிட்டு என்னமோ நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரியே காமிப்பாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி நம்ம இன்டர்வியூலயும் எல்லாருக்கும் பிரேமா மேடம் சொன்ன மாதிரி அவங்கவுங்க கொஸ்டின் தந்தாப்புல ஆன்சர் பண்ணாரு. நான் கேட்கறச்சே நான் மெடிசின் பத்தி எல்லாம் கேட்டோன்னே, இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் நீங்க பேஷண்ட் கொடுக்குற மாதிரிலாம் நீங்க எடுக்கக்கூடாதா, இந்த மாதிரி பேஷண்ட் பத்தி நீங்க எடுக்கக்கூடாதாங்கிறச்சு, ஆமாமா அதெல்லாம் நான் பார்க்கணுமா, அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், அதெல்லாம் நான் கூட அதெல்லாம் பார்க்கணும், எடுக்கணும் கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட், ரொம்ப குத்திட்டாரு. சில பேர்லாம் எதுக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு தோணலையேங்கப்பாங்க. இவர் வந்து அதெல்லாம் எடுக்கணும், ஃபியூச்சர்ல எடுப்பேன் அப்படின்றாரு. எல்லாருக்கும் அவர் நல்ல பதில் சொல்றாரு. கனவுல வந்து நீங்க கேட்டீங்க, கனவுல என்ன கனவு வந்ததுன்னு கேட்டா கரெக்டா ஒரு கனவு தான் வந்தது, எனக்கு அதான் ஞாபகம் இருக்கும். அந்த கனவை ரொம்ப ஆப்டா சொல்லிட்டு அது கூட ஐ திங்க் கிவன் வெர்ஷன் இன் ஃபில்ம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிஜமாவே அவரோட நிகழ்ச்சி, நம்ம நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரேணு மேடமாவது நீங்களாவது அந்த கனவை ஒரு தடவை சொல்லுங்க சார். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். அது பெரிய கனவு, இப்ப சொல்ல முடியாது. அதனால கனவு அது அப்புறம் பேசிக்கலாம் நம்ம. வசந்தி மேடம் ஆக மாலதி மேடம் ரைஸ் பண்ணிருக்காங்களா? மாலதி வெயிட் பண்றீங்களா? மாலதி பேசுறீங்க? பிரச்சனை இல்லை மேடம், பேசுங்க. நீங்க பேசுங்க மேடம். ரொம்ப வணக்கம் சார் எல்லாருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இது வந்து நல்லது. இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிப்பாங்க. ஆனால் செலிப்ரேட்டிங் யுவர் லைஃப் அது மாதிரி தான் ஒரு மெமரி, அவரோட மெமரியை வந்து செலிப்ரேட்டிங் ஹிஸ் லைஃப் அப்படின்ட்டு ஹைலைட் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து இங்கே அஞ்சலி செலுத்துவாங்க. அது மாதிரி நம்ம அவரோட லைஃப்பை வந்து செலிப்ரேட் பண்ணுறாப்புல நம்ம எடுத்துக்கணும். அவர் மறைஞ்சது ரொம்ப வருத்தம் தான். அவங்க வீட்டுக்கும் என்னுடைய வாழ்ந்த அனுதாபங்கள். அவர் வந்து அந்த அஸ் அ பர்சனாலிட்டி அவர் வந்து டவுன் டு எர்த்னு சொல்கிறது வந்து நம்ம நிலைக்கு வந்து அவரால் பேச முடியும். அந்த ஹைட்டில் இருந்துக்கிட்டு நம்ம லெவலுக்கு வந்து பேச முடியும். டவுன் டு எர்த் அவர் ஒன்று. இன்னொன்று அன்அஸ்யூமிங். நான் வந்து எங்கேயோ இருக்கிறேன், அதே ரெண்டும் சேர்ந்து தான் போகும். நான் என்ன மாதிரி ஒருத்தன் கிடையாது, அந்த இதெல்லாம் ஈகோ அதெல்லாம் இல்லை. நம்மளோட இதில் மீட்டிங்கில் வந்து ரொம்பவே அழகாக பேசினாங்க. ரொம்ப மாடஸ்ட். இது எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டி ஒரு மனுஷங்களுக்கு. இந்த குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது நம்மளும் அப்படி இருக்கணும், நம்ம வந்து தலைக்கு மேலே நமக்கு நினச்சக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த பர்சனாலிட்டியை நம்ம எப்படி நம்ம அதை காப்பி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளும் அப்படி இருக்கணும். அதுதான் செலிப்ரேட்டிங் தேர் லைஃப். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பட்டிமன்றம். அவர் இங்கே அமெரிக்காவுக்கு 2-3 தடவை வந்திருக்கிறாரு. நான் 2 தடவை அவரை பார்த்துருக்கேன் கோவிலில். பட்டிமன்றத்தில் அவர் வந்து கலந்துக்கிட்டாரு. அவர் தான் அவர் சொன்னார், நான் கேட்கும்போது அவர்கிட்ட எல்லாரையும் தெரியும், காமனாக இருக்கிற பீப்புளெலாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அவரோட குட் குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னா, அவர் வந்து வேறு வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சார் பார்த்தீங்களா. ஸோ அதே ஒரு வழியிலேயே வந்துட்டு இருந்த சினிமா அந்த வந்து இன்னொரு வழியில் போகலாம், இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸோடு அவங்க வந்து அவர் பண்ணது. அதுவும் நமக்கு ஒரு பாடம். நம்ம வந்து இதுதான் ஜெயிக்கும்னு கிடையாது, இதுவும் ஜெயிக்கும். ஸோ இதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறத அவர் தன்னோட ஓன் இதில் வந்து காட்டிட்டார் அவர். அப்புறம் நான் கேட்ட கொஸ்டின்க்கெலாம் அவர் அவ்வளோ நல்லா கேட்டு, அதாவது லிஸ்னிங் தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. எல்லாருக்கும் முதல்ல கேட்குற தன்மை இருக்கணும். கேட்குற தன்மை எப்போ இல்லையோ அப்போ நீங்கள் முன்னுக்கே வர முடியாது. ஸோ அந்த லிஸ்னிங் குவாலிட்டி அவர்கிட்ட நிறைய இருந்துச்சு. ஏன்னா ஒரு கொஸ்டினையும் அவர் நல்லா உள்வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் பண்ணார். அமெரிக்கன் லைஃப்பை பற்றி சொன்னோடனே அவர் வந்து டக்குன்னு பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சிட்டு ஆமாங்க, இங்கே இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட பையன் கூட இதை கேட்டான், இந்த மாதிரி இருக்குது, ஆமாம் பண்ணணும், அங்கேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இங்கேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இது மாதிரிலாம் ரொம்ப அழகாக வந்து நிறைய எடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ணார். அந்த ஏன் டைம் எடுத்துகிட்டு ஆன்சர் பண்ணோம், அவருக்கு அவசியமே கிடையாது. ஆமாங்க நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆனால் அதை அந்த இதை உள்வாங்கி எல்லாருக்கும் அந்த கருத்தை சொல்லி, அதுதான் ரொம்ப, அதாவது நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரிய போகிறதில்ல. ஆனால் இருக்கிற மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இத்தனை இன்னைக்கு எனக்கு இது கிடைச்சிருக்கா, இத்தனை நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் வந்து அவர் நமக்கு காட்டி கொடுத்தாரு. கடைசி மட்டும் அவர் ஹாப்பியாக இருந்தார், ஹாப்பியாகவே போயிட்டாரு அப்படின்னு நினைப்பேன் நான். மிக்க மகிழ்ச்சி ரேணு மேடத்துக்கும் ஸ்டீஃபன் சாருக்கும். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவர்கிட்ட பேசுறதுக்கு இன்டர்வியூ மூலம். ஏன்னா இங்கே வந்து கூட என்னால் பேச முடியல, அப்படி கூட்டம் அவர்கிட்ட. அதனால நான் வந்து கூட்டத்துக்குள்ளே போய் இடித்து போவேணாம் அப்படின்னு நான் வந்துட்டேன்.
ஆனா இங்க வந்து தனியா எனக்கு வந்து அவர்கிட்ட பேசுறது இன்னும் நான் அப்படியே எங்க வீட்டை உங்ககிட்டலாம் அனுப்புனேன், பாருங்க நான் பேசியிருக்கேன் அப்படின்ட்டு அன்னைக்கு பாக்ய சார் இறந்த உடனே. ஸோ இதுக்கு வந்து ரேணு மேடத்துக்கு ரொம்ப நன்றி, ஸ்டீஃபன் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் சார். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை நினைச்சா வந்து மனசு கஷ்டமா இருக்கு. அதை நம்ம தள்ளி வச்சுட்டு we have to move along இல்லையா? ஸோ அவரோட நல்ல குவாலிட்டிஸ் மட்டும் நம்ம எடுத்துட்டு பேசலாம் சார். மிக்க நன்றி. மகிழ்ச்சி மேடம், நன்றி நன்றி மேடம். அதாவது நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர். அதாவது அந்த ஒரு சினி ஃபீல்ட்ல வந்து ஒரு ட்ரெண்டை செட் பண்ணாரு. அந்த அந்த ஃபீல்டு ஒரு 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 பிரேக் த்ரூன்றது அந்த மாதிரி இருந்தது. பலர் வந்திருக்காங்க, இவர் ஒரு ஆங்கிள் ஒரு இது பண்ணாரு. உண்மை. மகிழ்ச்சி மேடம், நன்றி. மாலதியம்மா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அன்னைக்கு பாரதி சார் அவர் வந்த அன்னைக்கு பாக்கியராஜ் சார் வந்த அன்னைக்கு நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட பேசவே இல்லை, அன்னைக்கு எனக்கு சான்ஸ் இல்லை. இன்னைக்குதான் ஃபுல் வீடியோவும் நான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு வருத்தப்பட்டேன் நான், நம்ம பேசாம போயிட்டவே, இந்த மனுஷன் இவ்வளவு சீக்கிரம் இறந்து போயிட்டாரு, நம்மளும் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமே. ஆனா லதா மேடம் கேட்ட கொஸ்டின், அவங்க வந்து இந்த சின்ன திரையில அவர் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து அவரு தலைவரா உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. அப்ப அந்த ப்ரோக்ராமோட பேரு அவருக்கும் தெரியல, லதா கேட்ட கொஸ்டின் கேட்ட லதாவுக்கும் அந்த ப்ரோக்ராமோட பேர் தெரியல, சாருக்கும் தெரியல. அப்ப மட்டும் நான் நடுவுல மட்டும் அது நாளையே இயக்குனர்னு எடுத்து கொடுத்துருக்கேன். அப்ப மட்டும் என் வாய்ஸ் வருது வெளியில. அது மட்டும் தான் நான் இன்னைக்கு வீடியோவை பார்க்கும்போது பரவாயில்ல நம்ம அதை எடுத்து கொடுத்துருக்கோம். அப்ப அவரும் பிடிச்சிக்கிட்டாரு, ஆமா ஆமா நாளை இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அதுதான் கேட்டபோது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி ஆனா அன்னைக்கு சொன்ன படத்துல எல்லாரும் அந்த விடியும் வரை காத்திரு படத்தை பத்தி நிறைய பேசினாங்க. நான் அந்த படத்தை இன்னுமே பார்க்கவே இல்லை, இன்னும் மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த படத்தை பார்க்கணும். அதே மாதிரி ரவி சார் கேட்டார் இல்லையா அந்த கொஸ்டின், இந்த மாதிரி நீங்க உங்களோட படத்துல வந்து நீங்க எல்லாம் ஸ்கூலோட பின்னணியிலேயே தான் நிறைய படம் எடுத்திருக்கீங்க, காலேஜ் லைஃப் எல்லாம் நீங்க காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, நான் காலேஜுக்கு போல, நான் ஸ்கூல் படிப்போட நான் முடிச்சிட்டேன், அதை சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவ்வளோ பெரிய டைரக்டர் ஆயிட்டாரு, உலகம் போகிற டைரக்டர் ஆயிட்டாரு, அமிதாப் பச்சனையே வச்சு படம் எடுத்துட்டாரு. ஆனாலும் நான் வந்து காலேஜுக்கு போல, நான் பியூசிலேயே வெளியில வந்துட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த மாதிரியான ஒரு தளத்துல அன்னைக்கு அவர் சொன்னார் பாருங்க. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி அவர் அதை சொன்னது. இதெல்லாம் நம்ம வந்து எதையும் இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஷையா இருந்தோம்னா முன்னுக்கு வரவே முடியாது. எல்லாத்தையும் ஓப்பனா நம்ம பேசினா தான் நமக்கு நல்லது அப்படின்றது வந்து நான் அன்னைக்கு அவரோட இந்த பேட்டி நான் ஃபுல்லாவே இன்னைக்கு தான் பார்த்து அதை எல்லாரும் கேட்டது எல்லாத்தையுமே நான் வந்து இன்னைக்கு திருப்பி பார்த்ததால அவர் என்னென்னலாம் சொன்னாரு. இப்ப வசந்தி மேடம் சொன்ன மாதிரி அவர் எல்லா கொஸ்டினுக்குமே கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறார். அவ்வளோ நேரம் நல்லா கேட்டு அதுக்கு நல்லா எலாபரேட்டா சொல்றாரு. ஒரு லைன்ல சொல்லிட்டு போல எந்த ஆன்சரையும், எல்லாத்தையுமே நல்லா நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதுதான் பார்த்தேன். இதான் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி அனைவருக்கும். ரேணுக்கு ரொம்ப நன்றி. ரேணு தான் இந்த தளத்துக்கு வந்து அவரை கூட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க குடும்பத்தாருக்கு கொஞ்சம் ஆழ்ந்த இரங்கல்கள். நன்றி மாலதி. அடுத்து யார் பேசுறது? வேற யார் பேசல? ரேணு பேசுறீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி. நான் சார் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது ரேணு, கேக்குது. இல்ல இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசணுமா ரேணு? இன்னும் கொஞ்சம். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது, பேசுங்க. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மைண்ட் யுவர் மைண்ட் வந்து சார் டபுள் இதுல வச்சிருக்கீங்களா? இருங்க சார், நான் ஒன்ல இருந்து நான் வெளியில போயிடுறேன். எக்கோ ஆகுது. ஓகே, இப்போ ஓகேங்களா? பேசுங்க. ஓகே. எல்லாரும் வந்து ரொம்ப எனக்கு நன்றியும் பாராட்டெல்லாம் சொல்றீங்க. எல்லாத்தையும் அது நிஜமாவே வந்து எனக்கு தெரியாது. எனக்கு அறிமுகமான ஒரு பிரபலம் எனக்கு ஸ்டீஃபன் சார் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பேர் சார் இவரை கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு. வாய்ஸ் மட்டும் தான் வருது. அதான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டாங்க மேடம் அவங்க. இல்ல 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 நான் சாரி, ஏன்னா அதுல ஆஃப் பண்ணது இதுல நான் பண்ண தெரியல எனக்கு. அதாவது நிறைய எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு சார். நான் போய் சும்மா எதுவுமே தெரியாது, நான் பாட்டுக்கு ஸ்டீஃபன் சார் தெரியும் சார், இவங்க கூட்டு வரட்டுமா அவங்க கூட்டு வரட்டுமான்னு போது அவர் பர்மிஷன் கொடுத்ததுதான் அது. நான் இன்னைக்கும் வந்து நான் ரொம்ப நன்றியோட அதை நான் எடுத்துக்கிறேன். ஆனா இவ்வளோ பெரிய இத்தனை பேர் வந்து அவரை விரும்பி அவர்கிட்ட பேசி இருக்கிறதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ரொம்ப வியப்பா தான் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு நிஜமாவே. எனக்கு வந்து பர்சனலாவே நிறைய அவரோட நான் பேசியிருக்கேன். அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் நிறைய தடவை போயிருக்கேன். ஒரு குடும்பத்துல இருக்கிற இப்ப என்னோட பிரதர் இன் லா வீட்டுக்கோ என்னோட தம்பி வீட்டுக்கோ நான் போனா எப்படி இருக்கும் அங்க குடும்ப சூழல், அவங்க மனைவி எல்லாம் அவங்க கூட எப்படி இருப்பாங்க அப்படின்றது மாதிரி தான் நான் அவங்க கிட்ட பார்த்திருக்கேன். ஆஹ் பூர்ணிமா ஜெயராம் வந்து ஒரு பெரிய நடிகை. அவங்க வந்து அவங்களும் ஒரு தனி பேக்ரவுண்டோட இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபர். அவங்க ஆக்சுவலா அவங்க சினிமாவை தாண்டி அவங்க ஒரு பெரிய ஆளுமை. அவங்க குடும்பமே கேரளாவை சேர்ந்தவங்க. ரொம்ப ஆச்சாரமா ரொம்ப ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஒரு ஃபேமிலில இருந்து வந்தவங்க. அவங்கள பற்றிய பெரிய விஷயம் நிறைய பேருக்கெல்லாம் தெரியாது. அவங்க வீட்டுல நான் நிறைய தடவை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை அவங்க வீட்டுல போய் நான் சாரோட பேசும்போது நான் உட்காந்து அங்க பார்த்திருக்கேன். அந்த அம்மா ஒண்ணுத்துக்கும் வருவாங்க, எதையாவது ஒண்ணு கையில எடுத்துட்டு வருவாங்க. அவர்கிட்ட போய் வந்து கேட்பாங்க, இது பண்ணட்டுமா, இது ஓகேவா, இது செய்யட்டுமா. அவரும் பொறுமையா வந்துட்டு என்கிட்டயும் அவர் என்கிட்ட ஒரு நிமிஷம் இருந்தெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுமா, கொஞ்சம் இருமான்னு சொல்லிட்டு போய் இறங்கி அவங்க கிட்ட போய் அந்த ஆபீஸ் ரூமை தாண்டி வெளியில போய் அவங்களும் வந்து கீழே வந்து நின்னு கேட்பாங்க. வெளியில வந்து இது பண்ணட்டுமா, இது அவங்க இத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, நான் என்ன சொல்லட்டும், இது வாங்கிடட்டுமா, இது செஞ்சிடட்டுமான்னு அவ்வளவு டிஸ்கஷன் நடக்கும். எனக்கே வந்து ஐயோ நம்ம எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வீட்டுல எல்லாம் எதையுமே கேட்டு செய்யறதே கிடையாது, இந்த அம்மா எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு செய்யுது அப்படின்னு கூட நான் பலமுறை நினைச்சது உண்டு. அவ்வளவு அந்யோன்யம் வீட்டுக்குள்ள. அவர் வந்து சில பதிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த உறவு முறைகள் வந்துட்டு சின்ன வீடுங்கிற படத்துல ஒரு தவறான ஒரு முறை வாழ்க்கை முறைய தேடி போற ஒருத்தனை வந்து அவர் எப்படி நெறிப்படுத்துறதுங்கிறத வந்து ஹாஸ்யம் கலந்து அதே நேரத்துல அந்த மாதிரி ஒரு முறையோட அந்த காலகட்டத்துல இருந்த பல பேருக்கு வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அதனாலதான் அவர் வந்து திரைக்கதை மன்னன்னே சொல்லப்பட்டு இந்திய வரைக்கும் புகழ்ந்துகிட்டு இருக்காரு. எனக்கு வந்து உண்மையாவே ரொம்ப எமோஷனலா இருக்கு. எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அவரோட. நான் நிறைய தருணங்கள் பேசி இருக்கிறோம். என்னோட அந்த அணிந்துரை கொடுக்கும் போது எல்லாமே ஏதோ கொடுக்குறோம் நம்ம கேட்டதுக்காக, தெரிஞ்ச பொண்ணு சரி கேட்டதுக்காக ஒரு அணிந்துரை கொடுப்போம்னு இல்லாம அதுல இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்த சொல்லிட்டு இதை கொஞ்சம் எலாபரேட்டா எழுதணும், இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பெருசா எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமே, அது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன். அது எல்லாம் எனக்கு இப்ப ஸ்டீஃபன் சார் எல்லாமே எனக்கு ஒரு மாஸ்டர் மாதிரி தானே. இப்ப அவங்க எல்லாம் கூட எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான் அவரும் சொல்லுவாங்க, எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம், நீ கரெக்டா எழுதிடு. அவங்க வந்து அதை எடிட் பண்ணி எடுத்துக்கிட்டோம், அவங்களுக்கு சுருக்கமா வேணும்னா அவங்க எடுத்துட்டு போட்டோம், நீ அதெல்லாம் உன்னோட திறமை அந்த இடத்துல வந்து கையை கட்டி போட்ட மாதிரி உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஒரு ஆசானா நிறைய தடவை என்கிட்ட பேசியிருக்காரு. உண்மையாவே ஐம் கெட்டிங் இன்டு வெரி எமோஷனல் மூமெண்ட்ஸ். நீங்க எல்லாரும் அவரை பத்தி பேசும்போது 2 நாளா நான் வந்து அந்த வீடியோஸ் அந்த யூடியூப்ல வர்றது எதையுமே எனக்கு பாக்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அவரோட திரைப்படங்களை கூட வந்து நிறைய கிளிப்பிங்ஸ் இப்ப போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்பவே பெயின்ஃபுல்லா தான் இருக்கு. நிஜமாவே பழகிறதுக்காக ரொம்ப நல்ல நபர். எப்படி நம்ம எல்லாரும் இப்ப அந்த ஏலகிரி எல்லாம் போயிட்டு வரும்போது எனக்கு எப்படி நீங்க எல்லாமோ அதே மாதிரிதான் வந்துட்டு அவரும் என்னோட பழகிருக்காரு. அவருடைய அந்த பெரிய அந்த உச்சத்துல இருந்து கூட அந்த நிலையில இருந்து அவர் என்கிட்ட எல்லாம் பேசும்போது மாறினதே கிடையாது. என்ன மாதிரி பல பேருடைய மனதை கவர்ந்த ஒரு நல்ல மனிதரை இன்று வந்து இந்த உலகம் எழுந்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரேணு, நன்றி. உண்மையாவே அது எமோஷனல் ஏரியா தான். அதாவது எங்களுக்கே ஒரு வருத்தம் இருக்குதுன்னா உங்களுக்கு நீங்க கூட பழகின உங்களுக்கு வந்து ஒரு நிச்சயமா அந்த பாதிப்பு இருக்கும். நீங்க வீட்டு வரைக்கும் போய் பழகணுங்க, கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்க பல நாட்கள் அவரோட செலவு பண்ணியிருக்கீங்க. அது வந்து நினைச்சு பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. பார்ப்போம். ரவி சார் பேசுறீங்களா? ரவி சார் இருக்கீங்களா? ஓகே. கல்யாணி மேடம் பேசுறீங்களா? கல்யாணி வாங்க. வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் சொன்ன மாதிரி ரேணுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிக் தேங்க்ஸ் டு ரேணு. இட் வாஸ் அ வெரி நைஸ் மூமெண்ட். அப்ப கூட நான் வந்து ரியலைஸ் பண்ணல ஆக்சுவலா. அன்னைக்கு பேசிட்டு எந்திரிச்சு போயிட்டோம், அவ்வளவுதான். ஒரு பாக்கியராஜன் ஒருத்தர் வந்தாரு, அவர்கிட்ட பேசிட்டு எந்திரிச்சு போயிட்டோம். ஆனா இந்த வீடியோவை போட்டுட்டு நேத்து பார்க்கும் போது
எவ்வளோ பெரிய மனுஷன் அந்த மனுஷங்கிறது வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது. இப்ப கூட எனக்கு விட்டா அழுதுருவேங்கிற மாதிரி இருந்தது. பாரதி ராஜா அது கூட எனக்கு அவ்வளவா எனக்கு இது இல்ல. ஆனா இவர் வந்து பார்த்து நம்ம பேசினதுக்கு அப்புறம் என்ன ஒரு இன்ட்ராக்ஷன், ஒவ்வொரு இதுவும் அவங்க வசந்தி மேம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் வந்து அவ்வளவு உன்னிப்பா கேட்டுட்டு அதுக்கு தகுந்த ரிலேட்டடா ஒரு ஆன்சர் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அந்த இது வீடியோ ஃபுல்லா பார்த்தப்ப விட்டு விட்டு தான் பார்த்தேன், நிறைய டைம் கிடைக்கல, அதனால விட்டு விட்டு பார்த்தேன். ஆனா ஒவ்வொரு நிமிஷம் கேட்கும் போது மனசுக்கு வந்து ரொம்ப வலிச்சது இன்னைக்கு ஆக்சுவலா சொல்ல போனாக்க. அது ரொம்ப இதா இருந்தது. அப்புறம் வந்து ரேணு சொன்ன மாதிரி ரேணு அங்க சொல்றாங்க, நான் வந்து இந்த நம்பர் வந்து மத்தவங்க எல்லாம் போன் பண்ணா செலிபிரிட்டிஸ் வந்து போன் பண்ணா பிஏஓ யாராவது தான் எடுப்பாங்க, ஆனா இவர் வந்து சாரே தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்லி 13 வருஷம் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னாங்க. ஒரே அவர் நபர். ஆமா. சொன்னது, இதுக்கு முன்னாலேயும் நான் இதே நம்பர் தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் யாரோ ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, பெண்களை பத்தி நீங்க இப்படி வந்து எடுத்திருக்கீங்களே, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி அப்படிங்கிறப்ப அவர் சொல்லுவாரு, கூட்டு குடும்பத்துல இருந்தவன் நானு, எங்க அம்மா கூட இருந்தது, எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தது, இந்த மாதிரி எல்லாம் இருந்து வந்திருக்கேன் நானு. அப்போ வரும்போது எனக்கு நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கு. அவர் சொல்றாரு, அவங்க அம்மா மிட்வைஃபா இருந்தவங்க, எங்க வீட்டுக்காரர் இவரு கூட ஸ்ரீதர் கூட வந்து அவங்க அம்மா கையால தான் பிறந்தவங்க அப்படிங்கறதெல்லாம் அதுல சொல்லியிருப்பாரு. அவங்க மத்தவங்களுக்கு வந்து அவங்க பிரசவம் பார்க்கும்போது கூட இவரு வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும்போது இவர் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுப்பாராம். அதெல்லாம் நம்ம ரொம்ப காமனான விஷயம்தான். இருந்தாலும் அதை ஒரு நினைப்பு வச்சு அதை அங்க கொண்டு வந்து சொன்னது, பதிவு பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது. அவர் பேசினது நிறைய நிறைய டச்சிங்கா இருந்தது. ஒண்ணு எடுத்து சொல்ல முடியல. அதே மாதிரி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட லாஸ பத்தியும் பேசியிருப்பாரு. அது முடிஞ்ச ஒரு அந்த ஊருக்கு போனப்ப அவர் எவ்வளவு அவருக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரியே இருந்தது, அந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா கூட நம்ம அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறதையும் வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அழகா இன்னொரு கேள்வி ஒருத்தங்க கேட்டாங்க, அம்பிகா வந்து மலையாளி, அந்த 7 நாட்கள் பத்தி கேட்டது கூட ரொம்ப கிளியரா பதில் சொன்னாரு. இன்னொன்னு அந்த வெளிநாட்டு இது வசந்திமா கேட்கும் போது அந்த இதுக்கு வந்து ஆக்சுவலா அவரு வந்து அடுத்த நாள் தான் ஆன்சர் பண்ணேன்னு சொல்றாரு. அதை கூட நம்ம கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது இல்ல. அவர் சொல்லியிருக்கலாம், நான் இதுக்கு இப்படி ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆன்சர் பண்ண மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனா சொன்னாரு, இல்ல அன்னைக்கு நைட்டு போய் படுத்து தூங்கிட்டேன், அடுத்த நாள் காலையில ஒரு ஐடியா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு அந்த மாதிரி வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பெருந்தன்மை வேணும். ஏன்னா நான் பேசின உடனே எடுத்த உடனே பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா அதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னாரு. அதே மாதிரி அமுதாமா சொன்ன மாதிரி அந்த பூர்ணிமா அவங்களோட இது இன்னொன்னு சொன்னாரு, பூர்ணிமா வந்து உங்களுக்கு ஒய்ஃபா வரணுமா அப்படின்னு கேட்டப்போ, பூர்ணிமா எனக்கு ஹஸ்பண்டா வரணும், நான் அவங்களுக்கு ஒய்ஃபா போய் சேவை செய்யணும். அதெல்லாம் இப்போ வந்து அவங்க பூர்ணிமா கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப மனசுக்கு அப்படியே ரொம்ப டச்சிங்கா இருக்கும் அவங்களுக்கு. அது அப்புறம் அந்த கனவு சொன்னது வந்து ரொம்ப பெருசா சொன்னாரே, சரி ஏதோ இப்படி சொல்றாரு, இப்படி கூட கனவு வருமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஆனா அந்த மீட்டிங்ல நம்ம கிட்ட பேசின 2 மணி நேரத்திலயும் எந்த இடத்துலயும் அவர் வந்து அந்த இதை விட்டு கொடுக்கவே இல்லை. ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு கனவு வராதான்னு நினைச்சேங்கிறது 2-3 தடவை பதிவு பண்ணியிருக்காரு அந்த கனவுலயே, அந்த நம்மளோட 2 மணி நேரம் மீட்டிங்லயே. அது வந்து அது எவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு வந்து பாதிப்பு இருந்திருந்தா, இல்லைன்னா நீங்க கேட்ட உடனே வெறும் கனவு மட்டும் அப்போ சில அப்படியே மறந்துட்டு கூட போயிருக்கலாம். ஆனா திருப்ப பேசுறாரு அதை பத்தி, அந்த கனவு மாதிரி வராதா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன் அப்படின்னு பேசுறாரு. இன்னொரு இது கூட வந்து இங்கிலீஷ் படத்துல இருந்து எடுத்ததுதான் இந்த கதைங்கிறதையும் வந்து வெளிப்படையா அவர் ஒத்துட்டாரு, அதுல இருந்து எடுத்ததுதான் இந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அப்புறம் அவங்க அன்புராணி, டாக்டர் சேலத்துல இருந்து அன்புராணி, அவங்க லாஸ்டா வந்து கேட்ட உடனே அவரால் ரீகலெக்ட் பண்ண முடியல, இருந்தாலும் ஆனா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசினாங்க. இந்த மாதிரி வந்து இவங்க போன் பண்ணி பேசியிருக்காரு அடுத்த நாள் அப்படிங்கறது. அந்த நேரத்துல ஞாபகம் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் மறந்து போறதுக்கு இயல்புதான் அது. அந்த ஹோட்டல் கூட, அந்த ஹோட்டல் அந்த டாக்டர் வந்து இவருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அப்படிங்கறது ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு வந்து அதான் அப்புறம் இன்னொன்னு நான் இப்ப ரீசெண்டா என்ன பார்த்தேன் அப்படின்னா, பாரதியில ரஜினிகாந்த் ஒரு இதுல பேசியிருப்பாரு. அவர் அவருக்கு ஏதோ செலிப்ரேஷன் இதப்ப பேசியிருப்பாரு. அந்த 16 வயது நிலை படத்துல வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னதை வந்து பாக்யராஜ் தான் அந்த மாடுலேஷனே சொல்லி கொடுத்தாராம். அது வந்து அந்த மேடையில வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அந்த இது நான் கேட்டது ஞாபகம் இருக்கு. இன்னொன்னு அந்த கதை ஒண்ணு சொன்னாரு இல்ல, அந்த நம்ம ஆர்மியில இருக்கவங்களுடைய குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கிறது, அதெல்லாம் அந்த ஒரு ஐடியா எல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு இதயம், மனித நேயம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஐடியா, அந்த கருத்து அது அந்த சமயத்துல எழுதினதுன்னு சொன்னாரு. அதெல்லாம் வரணும் அப்படின்னாலே
ஜெம் ஆஃப் அ பர்சன் இப்ப இல்லைங்கிறது தான் வருத்தம். அஞ்சலிகள். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் நன்றி ரேணு. நன்றி 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 நன்றி. அதாவது அந்த பஞ்ச் டயலாக் மாதிரி அந்த டயலாக்ஸ் கேஷுவலா சொல்ற டயலாக்ஸ் எல்லாம் அவரோட பீரியட்ல தான் சார் வந்தது. கரெக்ட் கரெக்ட் முருங்கக்காய் அந்த மாதிரி வந்து கரெக்ட் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த இதை வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க. அன்னைக்கு டெத்துக்கு வந்த ஒரு ஆளு நான் எப்பவுமே முருங்கக்காய் பொக்கே தான் பூவை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி ஏதோ ஒரு படத்துல வரும், உன்னுடைய காதலி வந்து என்னுடைய காதலி உனக்கு மனைவி ஆகலாம், ஆனா உன்னோட மனைவி எனக்கு காதலி ஆக முடியாது இல்ல அந்த அப்படின்னு. நாட்கள் அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு படத்துலயும் நம்ம வந்து நினைச்சுக்கிற மாதிரி கேஷுவலா நம்ம பேசுற ஒரு மத்தியதர குடும்பத்தில் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேசுற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு சினிமா மேல ஒரு ஆசையா வந்துட்டு, அதுவும் பாரதி ராஜா சார்ட்டெல்லாம் ஒர்க் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விடயம். இவர் இத்தனை பேரை வளர்த்து இத்தனை பேர் வந்து அதுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்திருக்காரு அப்படின்றது நினைச்சு பார்க்கவே முடியாத விஷயம். நான் கேட்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த இலக்கியத்துல இருக்கிறதெல்லாம், நான் படிச்சது இல்லம்மா, என்னோட வாத்தியாருக்கு தான் இந்த கிரெடிட்னாரு. இது நான் படிச்சிருக்கேன், எனக்கு இலக்கியம் தெரியும், அதனால பேசினேன் அப்படின்னு சொல்லலாம். யாரும் அதை இது பண்ண போறது இல்லை. என்னோட வாத்தியாருக்கு தான் இந்த கிரெடிட் எல்லாம் அப்படி சொல்ற. ரியலி டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி அண்ட் ஹி ஹஸ் டன் இந்த ட்ரெண்ட் செட்டிங் நல்லா பண்ணார். இந்த மடலேறுதல் பத்தி சொன்னாரு பாருங்க. ரேணு வந்து அந்த திருக்குறள் கதைகள்ல தான் அந்த மடலேறுதல் பத்தி ரேணு எழுதுனாங்க. ஆனா அது அவர் சொன்னார். நான் வந்து உண்மையிலேயே தூரல் நிகழ்ச்சி படத்துல நான் வந்து அந்த இடத்துல டென்ட் போட்டு அவங்க பொண்ணு வீட்டுக்கு எதிர்க்க வந்து நான் உட்காந்து இப்படியும் பண்ணலாமா, ஒரு பையன் வந்து காத்துன்னு கிடக்கணும் பொண்ணுக்காகன்றதை நான் பண்ணேன், அது மடலேறுதல்ன்ற மாதிரி அதை அன்னைக்கு சொன்னார் பாருங்க. அதுவும் நல்லா இருந்தது அது சொன்னது. அதே மாதிரி அவர் சொன்னார் இல்ல, அந்த காமெடி நான் வேஷம் போட்டுனா அந்த ராபரி சொன்னார் இல்லையா, அது டைம் இருந்துச்சுன்னா அது படத்துலயே அது ஃபர்ஸ்ட் சீன் தான் முடிஞ்சா அந்த ருத்ரா படம் போட்டு பாருங்க எல்லாரும், ரொம்ப காமெடியா இருக்கும். அதே சமயம் வந்து அதை திருடுறதும் அவ்வளவு சூப்பரா இருக்கும், ராபரி பண்றதும் அவ்வளவு நல்லா இருக்கும். ரெண்டுமே நல்லா சொல்லியிருப்பாரு, அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த படம் ருத்ரா. படத்தை ஃபுல்லா பாக்கறதுனால அந்த ஃபர்ஸ்ட் சீன் மட்டும் பார்க்கணும். ரிஃபாய் பாய் பேசுறீங்களா? ரிஃபாய் பாய் இன்னைக்கு கூட சீன் பார்த்தேன் நான். சார் ஒரு நிமிஷம். ரிஃபாய் பாய் பேசுறீங்களா? சார் நான் பேசுறேன் சார். ரவி சார் வாங்க சார், ஒரு நிமிஷம் சார். ரவி சொக்கலிங் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். வாங்க சார். ரவி சார். எல்லா புகழும் இறைவனுக்குன்ற மாதிரி எல்லா புகழும் ரேணுக்கு தான். அவங்களால தான் அந்த ப்ரோக்ராம் அன்னைக்கு இதுவாச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. எல்லா கேள்விக்கும் எந்த வித சோர்வும் இல்லாமல் டக்குன்னு ஆன்சர் பண்ணாரு. நம்ம எல்லாமே அதை என்ஜாய் பண்ணியிருந்தோம். நியர்லி 2.5 ஹவர்ஸுக்கு மேலே இருந்தது. அதை இப்போ திருப்பி பார்க்கும்போதும் வந்து அப்படியே ரீவைண்ட் பண்ணும்போது இப்போ அவர் நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப இதுவாக தான் இருந்தது. ஒரு 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 நல்ல நிகழ்ச்சியை நம்ம அந்த சமயத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரியாமே நம்ம ஏற்பாடு பண்ணோம். அதை அவரை எப்போவுமே நம்ம நினைவில் வச்சுக்கிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அமைஞ்சு போச்சு. அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். அவரை நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. அதே மாதிரி அந்த மைண்ட் யுவர் மைண்டுக்கு கூட அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் தான் நல்லா இருந்தது ஆக்சுவலி ஸ்டார்டிங். ரவி சொக்கலிங் சார் வாங்க. சார் ரிஃபை பாய் சார் ஒரு 5 நிமிஷத்துல வரட்டும். கிரியேட்டிவ் வேலையில இருக்கிறவங்க சினிமா வந்து ஒரு உச்சகட்ட கிரியேட்டிவ் ஒர்க்கு. அதுல அழுத்தங்கள், அந்த எமோஷன்கள் வெளிப்படுறதெல்லாம் நிறைய சந்தர்ப்பங்கள்ல நடக்கும். அதுவும் பாரதி ராஜா வந்து இட்ஸ் எ பண்டில் ஆஃப் எமோஷன்ஸ். அவர்கிட்டயும் எனக்கு தனிப்பட்ட முறையில பழக்கம் இருக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் எ பண்டில் ஆஃப் எமோஷன்ஸ். அப்போ 16 வயதுல ஆரம்பிச்சு அப்புறம் ரயில் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கு கொஞ்சம் ஒரு இடைவெளி வருது. இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் சிகப்பு ரோஜாக்கள்ல அந்த இடைவெளிக்கு அப்புறம் சின்ன இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் வந்து சேர்றாங்க. மறுபடியும் புதிய வார்ப்புகள் டைம்லயும் ஒரு இடைவெளி வருது. அதே மாதிரி அந்த கைதியின் டைரி டைம்லயும் மறுபடியும் ஒரு இடைவெளிக்கு அப்புறம் கைதியின் டைரி கதை வந்து எழுதுறாரு. அதுலயுமே வந்து பாக்யராஜ் சொன்ன அந்த கிளைமேக்ஸ் 3 கொலையில வந்து கிளைமேக்ஸ் வந்து பாக்யராஜ் எழுதினதை வந்து இந்தி ஆக்கிரி ராஸ்தால பச்சனை வச்சு எடுத்திருப்பாரு. ஆனா பாரதி ராஜாக்கு அதுல உடன்பாடு இல்லாதனால பாரதி ராஜா விரும்புற மாதிரி எடுத்தாரு. ஆனா அதுவுமே இந்த சத்ரபதி சிவாஜியா சிலையா நிக்கிறது அப்படி அதுவுமே வெற்றி அடைஞ்சது, தமிழ் சினிமால வெற்றி அடைஞ்சது. ஆனா இதே மாதிரி தொடர்ந்து அதுக்கப்புறம் தனியா முழு நேர கதாநாயகன் இது எல்லாமே வளர்ந்து பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சாரு. அந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்க ஆரம்ப கட்ட ஒரு நேர்காணல், பத்திரிகை, இப்ப ஊடகங்கள், யூடியூப் எந்த ஒரு நேர்காணலையும் பாத்தீங்கன்னாலும் கடைசி வரைக்கும் எங்க டைரக்டர்னு அவர் பேரை வந்து ஒரு தடவை கூட அவர் சொன்னதில்லை. கடைசி வரைக்குமே அதை வந்து
இப்போ அந்த என்ன சொல்றது, நடிக்கிறதுன்னு ஒருத்தர் முடிவு எடுத்தாங்கன்னா ஒரு மேடை, ஒரு நாள், சில தினங்கள், சில நாட்கள், சில பேரிடம் நடிக்க முடியும். அப்ப மனசார அவருக்கு அந்த உணர்வு இருந்ததுனாலதான் எல்லா பொது மேடைகளிலும் எல்லா ஊடகத்திலுமே வந்து தனியா பேசும்போது கூட அதே மாதிரி இயக்குனர் விக்ரமன் வந்து என்னோட உறவினர், என்னோட ஃபர்ஸ்ட் கசின். அவரும் அதே மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. எப்பொழுதுமே வந்து அந்த எங்க டைரக்டர்ன்றது வந்து எப்பொழுதுமே சொல்லுவாரு, அது கடைசி வரைக்கும் ஒரு ஒரு குருவுக்கு வந்து ஒரு பொதுவில் மரியாதை, பொதுவில் மரியாதைன்றது ரொம்ப முக்கியம். அது வந்து கடைசி வரைக்கும் குருவுக்கு வந்து அது சிறப்பா செஞ்சு முடிச்சாரு. நன்றி நன்றி சார். உங்களோட உங்க பிரதரோட படம் பாத்தீங்களா? நாங்க போட்ட பாத்தீங்களா உங்க பிரதரோட படம்? ஆமா ஆமா, அவர்தான் கூடவே சாந்தனு கூடவே இருந்தாரு அந்த நேரத்துல, இறுதி இல்ல இதுல இல்ல அது எல்லாத்தையுமே வந்து. இதுல இருக்காரு பாருங்க. ஆமா, காவிரி மைந்தன் பக்கத்துல நிக்கிறாரு என்னோட தம்பி. அதான் பிளாக், அதுதான் அதுதான். ஆமா ஆமா, பிளாக் ட்ரெஸ். காவிரி மைந்தன், காவிரி மைந்தனும் நானும் துபாய் தமிழ் சங்கத்துல நிறைய நிகழ்ச்சிகள், கண்ணதாஸ் நிகழ்ச்சி எல்லாமே பண்ணிருக்கோம் அவர் துபாயில இருந்தப்போ. சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. வேற செல்வகுமார் சார், ஆறுமுக சார் பேசுறீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் எல்லா இரங்கலை தெரிவிச்சாங்க, அதுபோல நானும் என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஆனாலும் வந்து நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து திடீர்னு இறந்து போனால் எப்படி இருக்குங்கிற அந்த உணர்வை தான் வந்து இந்த நிகழ்வு நமக்கு காட்டுது. வந்து நம்ம எதையோ ஒரு பறி கொடுத்த மாதிரி ஒரு உணர்வை தான் வந்து நம்ம பெரிய துக்கத்தில் இருந்த மாதிரி. இந்த இன்டர்வியூவில் வந்து முதல்ல ரேணுவுக்கு நன்றி சொல்லிட்டு அதை சொல்லுவேன். ரேணு இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்தது, நம்ம இந்த அளவுக்கு சிறப்பாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம அவரை வந்து திரைப்படங்களில் தான் பார்த்துருக்குறோம். திரைப்படங்களில் பார்க்குறது ரொம்ப கேஷுவலாக ஏதாவது நம்ம அதாவது அண்டை வீட்டுக்காரரும் பக்கத்து வீட்டுக்காரன் நிகழ்ச்சிகளை வந்து அப்படியே ரொம்ப எளிதாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. வந்து நாம நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையுமே பார்க்கும்போது நம்ம கூட நடந்தது, நம்ம வீட்டுக்குள்ள நடந்துக்கிற மாதிரியே ஒரு உணர்வை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். ரொம்ப மிகச்சிறப்பாக இருந்துச்சு. சிறப்பான அம்சத்தை வந்து கல்யாணி அம்மா கூட நல்லா சொன்னாங்க. வந்து அங்கே வந்து வெள்ளாங்கோய் பக்கத்துல இருந்து பேசுறவங்க இருந்தது. அப்புறம் வந்து வதந்தி அம்மா கூட சொன்னாங்க வந்து இந்த மாதிரி அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த விவாகரத்தை வந்து அடிக்கடி போய்கிட்டு இருக்கேங்கிறத பற்றி சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து அதுவும் நடந்திருக்குன்னு மறுநாள் வந்து சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் நிறைய பற்றி சொன்னார். வந்து கல்ச்சர் வந்து நம்ம கல்ச்சர் வந்து ரொம்ப இறுகி போன கல்ச்சர், வந்து ரொம்ப ஊறி போனது. அதனால நம்ம என்னைக்குமே நம்ம மாற மாட்டோம் அதுல இருந்து அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை வந்து ரொம்ப நல்லா பகிர்ந்துக்கிட்டார். வந்து இந்த நேரத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து வந்து இந்த பேச அழைத்தமைக்கு ஸ்டீபன் சாருக்கு நன்றி. மற்றவங்க பேசுறதுக்கு நான் வைக்கிறேன் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். செல்வகுமார் சார். இனிய மாலை வணக்கம். ஸோ இவர் பாக்கியராஜ் சாரை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மற்றவங்க எல்லாருமே டைரக்டர்ன்றதை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். பட் பாக்கியராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைரக்ஷனை வந்து அஸ் எ காமன் டு ஆல், எல்லாருக்குமே அதில் ரொம்ப பெரிய சினிமாத்தனம் எதுவும் இல்லாமல், பெரிய வில்லத்தனம் இல்லாமல், ஸோ அந்த மாதிரி அவருடைய கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டே டு டே லைஃப்பில் நடக்கிறது. அவர் அந்த அந்த 7 நாட்களில் வந்து சொன்ன ஒரு வசனம் இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். அது அதாவது உன் காதலியை வந்து நான் மனைவி ஆக்கிக்கலாம், ஆனால் உன் மனைவியை வந்து நான் கட்டிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த மாதிரியான வசனம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைம் பீரியடில் அது ரொம்ப பெரிய ஃபேமஸாக இருந்தது. அது இவரை பற்றி நினைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நான் அவர் இறக்கிறதுக்கு ஒரு 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 1 வீக் முன்ன கூட அவருடைய வேற ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் சடனாக வந்து அவர் இறந்துட்டாருன்றதை வந்து யாராலையும் பெருசாக நம்ப முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கு தான். இருந்தாலும் அவர் நம்மளோட வந்து இந்த திரை பயணத்தில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அவர் நம்ம லைஃப்பில் வந்து கனெக்ட் தான் ஆயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருந்த பர்சன் வந்து நம்மளை விட்டு போயிட்டாருன்றது அது போயிட்டாருன்னு சொல்கிறதா இல்லை அவர் நம்ம விட்டு கொஞ்சம் விலகி இருக்காரு அப்படிதான் நம்ம நினச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பட் இனி இருந்தாலும் அவருக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க நெஞ்சார்ந்த நினைவஞ்சலியை செலுத்தினீங்க. அந்த சார்பாக நானும் என்னுடைய ஆழ்ந்த ஒரு அஞ்சலியை செலுத்திக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி சார். நன்றி சார். கோபால் மாணிக்கம் சார் பேசுறீங்களா? கோபால் மாணிக்கம் சார் பேசுறீங்களா? பேசுறேங்க. வாங்க. பாரதி ராஜா, மகேந்திரன், கங்கை அமரன் 3 பேரையும் ஒரு நல்ல நாள் 1980
ஓவியர் ஜெயராஜ் பிறந்த நாளுக்காக தூத்துக்குடி வந்தபோது சந்தித்த நினைவுகள் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. அவர்களோட பழகக்கூடிய அந்த சந்தர்ப்பம் பாக்யராஜோட பழகும்படியாக எனக்கு இல்லை. இருந்தாலும் நான் சிவப்பு மனிதன் அந்த படத்தினுடைய ரீரெக்கார்டிங் நடந்தபோது பிரசாத் ஸ்டுடியோவில் சில மணி நேரங்கள் உட்கார்ந்தது இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. அவருடைய வீட்டினுடைய 2வது பின்தெருல என்னுடைய தாய்மாமனுடைய வீடு இருந்தது. நான் அங்கு செல்லும் போதெல்லாம் நினைப்பேன் அவரை நேரில் சென்று காண வேண்டும். அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். சக்கரபாணி சார் வாங்க. சார் மைக் ஆன் பண்ணுங்க சார். மைக் ஆன் பண்ணுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. பாக்யராஜ் சார் படங்களை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஆனால் பார்க்கும்போது ரசிப்பதோடு சரி, மறுபடியும் எனக்கு அந்த வசனங்கள்லாம் நினைவுக்கு வராது. சிலர் அதை பற்றி பேசும்போது சிலாகித்து நானும் பார்ப்பேன். உங்களுடைய அந்த வீடியோ, நம்முடைய எம்ஐஎம் இதில் வந்து பேசுகிற அந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருந்தது. நீங்கள் கேட்குற கேள்வி ஒவ்வொன்றுக்கும் அவர் எவ்வளவு அதோட ஒன்றி போய் அவர் அதுக்கு பதில் கொடுத்தாரு. அந்த 2 மணி நேரம் அந்த முழுமையாக அந்த வீடியோவை கேட்டேன். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல இதுவானது. நம்ம பிரேமாமா சொன்ன நேரம் கிராமத்து வைத்தியர்கள் வந்துட்டு ஒரு புதுசாக கல்யாணம் ஆன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நாட்டு வைத்தியம், கை வைத்தியம் மாதிரி சொல்றது இந்த முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இது. அப்பெல்லாம் இதை வந்துட்டு கேலியும் கிண்டலும் பேசுறதுக்காக பாக்யராஜ் காய், பாக்யராஜ் இது அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் அந்த ஒரு நல்ல பழக்கம் அது வந்துட்டு ஒரு உடல் சார்ந்தது, ஒரு விஞ்ஞான முறைப்படியானது, இயற்கை வைத்தியம், அதெல்லாம் வந்து அவர் இணைச்சி அவர் வந்து ஒரு நல்ல கருத்துக்களை சொன்னது அது மறக்க முடியாத ஒன்று. திரைத்துறையில் அவருக்குன்னு ஒரு இதை வந்து அவர் விட்டு சென்றிருக்காரு. அருமையான நடிகர், அருமையான எழுத்தாளர். அவர் வந்துட்டு இந்த பேசும்போதே தெரியுது அவருடைய அந்த குரல், அந்த இது, அந்த பாடி லாங்குவேஜ், அவர் எப்படி அவர் இது பண்ணுறது, அதெல்லாம் ஒவ்வொருத்தர் சொல்லும்போது அவர் ஊன்றி கவனிக்கிறது. அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சினிமாவை பார்க்கறது அது ஒரு கோணம். ஆனால் நம்முடைய தளத்தில் வந்து அவர் பேசின அந்த வீடியோ காட்சி ரொம்ப நல்லா இருந்தது. அன்னாரை இழந்து வாடும் அந்த குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ரிஃபாய் பாய் வாங்க. வந்துட்டேன். அதாவது அன்னைக்கு அவர் இறப்புக்கு வந்து காலையில் சார் வந்து பாக்கியராஜனுடைய அந்த எபிசோட் போட்டுட்டாங்க. பாக்கியராஜ் சாருடைய எபிசோட் போட்டிருக்கும்போது நான் நார்மலாக காலையில் எலும்பி சரி இது சாதாரணமாக தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் குளிச்சுட்டு வந்தால் பார்க்குறேன் சார் சொல்கிறாப்புல பாசிட்டிவ்னு சொல்லி மெசேஜ் போட்டோட தான் எனக்கு ஷாக்கிங் ஆகி போச்சு. அப்போ என்ன சார் எப்படி? அப்போ நம்ம காலையில் முடித்தோடனே ஏதோ ஃபேஸ்புக் அந்த பக்கம்லாம் பார்க்க பெரிய ஷாக்கிங் நியூஸு. பொதுவாகவே பாக்கியராஜ் சார் சொல்லும்போது படங்களை பற்றி விவரமாக சொல்லாட்டாலும் கூட அவர் பெரிய தன்னடக்க பெருந்தொகை. அவர் ஸ்டேஜில் பல கூட்டங்களில், பல மீட்டிங்கில், பல செலிபிரிட்டிஸில் பார்த்து அவர் ஏதாவது உள்ளே வரும்பொழுது அவரை மாதிரி ஒரு தன்னடக்கமாக நான் பார்த்ததில்லை. எத்தனையோ கலைஞர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், சாதித்தவர்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வேறு துணியில் போனாலும் இவருக்குன்னு தனியாக அதை வகுத்துக்கிட்டார். அது நம்ம நிறைய கூட்டங்களில் பார்த்துருக்குறோம். 2வது பொதுவாகவே மரணங்கிறது வந்து காலிங் பிள்ளை நச்சுட்டு வர்றதில்லை, இல்லாட்ட பெர்மிஷன் கேட்டு வர்றதில்லை. அந்த மாதிரி வந்தாலும் கூட கொஞ்சம் இல்லைப்பா பின்னால் போயிருக்கலாம் வந்திருக்கலாம்னு சொல்லிடலாம். ஆனால் இவர் பாரதி சார் மாதிரி குரு மாதிரி அவர் படுக்கையில் படுக்காமல் அவர் இருந்தமா போனோமா ரொம்ப ஆச்சரியமாக போய் சேர்ந்துட்டார். அதுதான் அவங்க குடும்பங்களுக்கு இழக்க முடியாத ஒரு இழப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பழைய நடிகர் செந்தில் போனவர்கள்லாம் அவர் ஒரு கருத்து சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் அவரை என்னமோ ஏதோ என்ன தண்டாது பண்ணியா ஏதாவது அடக்கடக்குன்னு பேசாமல் எல்லாம் ஒரு மரியாதை இல்லாமல் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்களாம் அந்த சினிமாவில் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருமே. இவர் தான் அவருக்கு அடுத்து ஏதோ ஒரு படத்தில் சான்ஸ் கொடுத்து செந்திலுக்கு நல்ல மரியாதையாக பண்ணியிருக்கிறாரு. தன்னுடைய கீழே உள்ள கலைஞர்களும் அதே மாதிரி சிறிய கலைஞர்லாம் ஊக்குவித்ததில் ரொம்ப பிரமாதமாக நிறைய கிளிப்புகள் நான் கேட்டேன். பெரிய ஆச்சரியமாக இருந்தது. 2வது நான் டார்லிங் படம் பார்க்கும்போது அதில் ஒரு கல்லாப்பட்டி சிங்காரன்னு ஒரு கேரக்டர் ஒரு தாத்தாவன் இருப்பார். அவர் அதுக்கு பிறகு நான் பார்க்கவே இல்லை படங்களில். அருமையான ஆட்கள்லாம் கொண்டு வந்து அவர் நகைச்சுவையாக கொண்டு போனது, படங்களில் வேற விதமாக கருத்துக்களை வந்து வாழ்வில் அப்படியே எடுத்து சொன்ன பாரதி சாருக்கு அடுத்தாப்புல பாக்கியராஜ் சார் வந்து பிரமாதம் சொல்கிறாங்க. நான் நினைச்ச வரைக்கும் ஒரு இந்தி ஆக்டரை ஒரு மலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமிதாப் பச்சனை வந்து இயக்குனது வந்து இவராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் டைரக்டர்ஸ்லேயே அநேகமாக இவர் ஒருத்தர் தான்
அமிதாப் பச்சன் இயக்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் மற்ற கருத்துக்கள் எனக்கு தெரியல. மொத்தத்தில் ரேணு மீரா மேடம் அன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணி சார் வந்து பேசிட்டு இருக்கும்போது கடைசி வரைக்கும் கேட்டேன். ஆனால் எனக்கு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க முடியாமல் போச்சு. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தில் நான் வந்து கடைசி மூமெண்ட்டில் வெளியே வேண்டிய சூழ்நிலை. எல்லா ஆளுமையோடையும் நான் பேசியிருக்கேன். நான் இவரோட பேச முடியாமல் போனது தான் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் அந்த சார்ந்த வீடியோவும் பார்க்கவும் இல்லை. அதனால் ரேணு மீரா மேடத்துக்கு அருமையான நன்றி, வாழ்த்துக்கள். நான் காரணம் வந்து என்னை பொறுத்தரல. நான் வந்து அந்த லாஃபிங் அந்த கிளாப்பிங் சொன்னது வந்து பொதுவாகவே நம்மளோட எம்ஐஎம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் எப்படியும் இந்த இது கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிக்கு போவோம். எடுத்த உடனே ஒரு கைத்தட்டலோட ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம வந்து அவருக்கு ஒரு புகழஞ்சின்னு சொல்கிறோம். அஞ்சுங்கிற இடத்துல கைத்தட்டல வந்துடக்கூடாது. மறுபடியும் யாரும் கைத்தட்டக்கூட ஒரு எண்ணத்தில் தான் அப்படி சொன்னேன். தயவுசெய்து யாரும் தவறாக எடுக்க வேண்டாம். அன்னாரை இழந்து வாடும் அந்த குடும்பத்திற்கும் அவங்க மனைவி பூர்ணிமா மேடம், அவங்க பையன் சந்தானம் என்னவோ பேர், எல்லாருக்குமே அருமையான இது. எனக்கு கூட நான் வந்து ஒய்ஃப்ட்ட சொல்லும்போது சொல்கிறேன், ஏன் நல்லா தானே இருந்தார், மற்ற நடிகர்களோட ஆள் நல்லா தானே ஹெல்த்தியாக தானே இருந்தார், என்னாச்சுன்னு அவங்க கூட ரொம்ப உடஞ்சி மனசு ரொம்ப உடஞ்சி தான் வீட்டுக்காரையும் ரொம்ப இதாகணும். அன்னைக்கு ஃபுல்லாகவே நாள் ஓடையில் முக்கால்வாசி அவங்களுடைய அதே கிளிப்பாக ஓடிட்டு இருந்ததா. அது மறக்க முடியாத சிந்தனை. யாரோ சொன்ன மாதிரி பாரதி சார் கூட அவ்வளோ நமக்கு தெரியல. பாக்கியராஜ் சாருடைய அந்த வேதனையும் அந்த வலியும் இழப்பும் நம்மளால் தாங்க முடியல. எல்லோருக்கும் நன்றி. ரேணு மீரா மேடம் இந்த மன்றத்துக்கு எம்ஐஎம் கொண்டு வந்ததுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய குடும்பம் அவங்களுடைய இதை விட்டுட்டு ஒரு ஏதாவது சோகங்களை விட்டு அவர் காட்டி தந்த வழியில் கலைஞர்கள் பின்பற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரிஃபாய் பாய், நன்றி. அமுதா மேடம் வாங்க. சார் சீமான் பேசும் பொழுது அந்த 7 நாட்கள்ல என்னுடைய காதலி உன் மனைவியாகலாம், ஆனால் உன் மனைவி என்னுடைய காதலியாக முடியாது அப்படிங்கிற அந்த டயலாக் வந்து எல்லாரும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதையும் அவர் குறிப்பிட்டு புதிய வார்ப்புகள்ல கடைசி சீன்ல ஒருத்தரோட மனைவி அப்பதான் தாலி கட்டியிருப்பானா, அந்த தாலியை எடுத்துட்டு இவ என் காதலி அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. ரெண்டையுமே எழுதினது பாக்கியராஜ் தான். ஆனா அந்த ரெண்டுமே வலிமை மிகுந்ததா மாறினதுக்கு காரணம் அவருடைய எழுத்தாற்றல். ஒரே ஆளு மாறுபட்ட கருத்துக்களை சொன்ன பிறகும் 2 படமுமே வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அவரோட எழுத்தாற்றல் எவ்வளவு சிறந்ததா இருக்கு அப்படின்னு சீமான் பாக்கியராஜ உட்கார வச்சுட்டு பேசினார். அதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. முரண்பாடுகள் இருந்தா கூட அந்த முரண்பாடுகளை அவர் எவ்வளவு அழகா வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறது ஒண்ணு தெரிஞ்சது. நம்பியார நம்ம வில்லனா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நம்பியார் அவருடைய மனைவிக்கு சாப்பாடு 1 ரூபாய் முதல் வாய் ஊட்டிட்டு தான் அவரு சாப்பிடுவாரு அப்படின்னு அந்த மனைவியை பத்தி அவர் உயர்த்தி சொன்னது. அந்த இடத்துல நம்பியாரையுமே அவர் உயர்த்தி தான் நமக்கு முன்னால காட்டியிருக்காரு. அவர் ஒரு வில்லன் அப்படிங்கிற ஒரு பார்வையில இருந்து நம்ம மாறி எவ்வளவு அன்புக்குரிய ஒரு மனிதராக அவர் குடும்பத்துல இருந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த குடும்பத்து மேல அவங்க வச்சிருந்த அந்த அன்பும் பாசமும் அவங்கள உலகத்து மேலேயும் அந்த அன்பையும் பாசத்தையும் வைக்க வச்சது போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு எண்ணமும் அந்த மனசுல தோன்றுச்சு. அந்த கனவுமே கடவுளை விட மனிதன் உயர்ந்தவன்னு காட்டுறதுக்காக தான் அந்த கனவு அவருக்கு வந்தது அப்படின்னு அதை சொல்லும் போதும் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கண்ட கனவோட கடைசியில அவர் சொல்லுவார்ல, கடவுளை விட மனிதன் தான் சக்தி மிக்கவன் அப்படின்னு காட்டுச்சு அந்த கனவு எனக்கு அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப சிறந்த ஒரு நல்ல கருத்தாவே இருந்தது. அதையும் நான் திரும்ப திரும்ப நினைச்சு அதை நான் நோட் பண்ணியே வச்சுட்டேன். அந்த கதைய வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாக்கியராஜ் இப்படி ஒரு கனவு கண்டாராம், அதுல கடவுளை விட மனிதர்கள் உயர்ந்தவர்களா இருக்காங்கிறத அவர் குறிப்பிட்டாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அன்னைக்கு அந்த 2 மணி நேரமும் என்னால நகரவே முடியல. நீங்க போட்ட உடனேயே நான் அதை வந்து பார்க்க உட்கார்ந்தேன். மனசு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஆனா அந்த சமயத்துல நான் வராம போயிட்டேனே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. வந்திருந்தா பார்த்திருக்கலான்னு. ஆனா அவரை பார்த்து பேசுறதுக்கு ஒரு தருணம் எனக்கு கிடைச்சது. அனுகிரகாவோட கணவர் ஒரு கவிதை நூல் வெளியிடும் போது பாக்கியராஜ் தான் தலைமை வகிச்சாரு. அங்க எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க அந்த புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு. அப்ப பேசும்போது அவரு என்ன வந்து சொன்னாரு, ஐயோ நீங்க இவ்வளவு தமிழ் படிச்சிருக்கீங்களா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போது
நான் அவரை பார்க்கறதுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சேன். அவர் என்ன பார்த்ததுல மகிழ்ச்சின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப வியப்பாவே இருந்தது. அந்த மாதிரி அவரோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா இந்த தொடரை பார்த்த பிறகுதான் அவர் அவ்வளவு பெரியவரான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் பேசும்போது எனக்கு ஒண்ணும் தெரியல. அவர் ஒரு டைரக்டர், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பெரியவர் போல இருக்கு, நமக்கு இது இவ்வளவு காலம் தெரியாம போச்சே, அந்த வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கலாமே, நமக்கு அதை பயன்படுத்திக்கணும்னு கூட தெரியலையே அப்படின்னு நான் நினைச்சேன். ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமான ஒன்றுதான் சார். ஆனா நன்றி இந்த மேடம், நன்றி. தளத்துல நம்ம சொல்றது, அவருக்கு அஞ்சலி செலுத்துறது, அந்த குடும்பத்துக்கு ஒரு மன அமைதி, ஒரு ஆறுதல், ஒரு பலம் எல்லாமே அருளப்படணும் அப்படிங்கிறது இறைவன் கிட்ட வேண்டதை தவிர நம்ம வேற என்ன வேண்டி கொள்ள முடியும்? அதான். நன்றி மேடம், நன்றி. சார் நம்ம டீம்ல ரேணு மேடம் மூலமா ஒரு 5-6 பேர் தனியா போய் பார்த்து கண்ட்ரோல்ஸ் பண்ணிட்டு வாங்கலாம் சார் முடிஞ்சா. இல்ல, அது பிறகு பேசுவோம் நம்ம. மகிழ்ச்சி. அமுதா மேடம், நீங்க வந்து வரல, பேசல. மாலதி வந்தும் பேசல ஆமா, அன்றைய நிகழ்ச்சியில. இது சில நேரங்கள்ல இதெல்லாம் நடக்கிறது இயல்புதான். நன்றி. வேற யார் பேசணும்? மத்தவங்க எல்லாம் பேசிட்டாங்களா? அமுதம்மா சொன்னாங்க இல்லையா சார், அந்த புதிய வார்ப்புகள், அந்த அடுத்தது வந்து அந்த 7 நாட்கள். புதிய வார்ப்புகள் வந்து முதல்ல வந்தது. ஆமா, புதிய வார்ப்புகள் வந்தது, முதல்ல வந்தது. அதனுடைய கதையமைப்பு வேற. அது வந்து கல்யாணம் கட்டின உடனே இது பிரச்சனை, இது வாழ்ந்த பிறகு பிரச்சனை. அது இருக்கு. அது ஒவ்வொன்றும் அந்த சூழ்நிலைக்கு அந்த மாதிரி. ஆக்சுவலி புதிய வார்ப்புகள் பாரதி ராஜா படம். இதுல அவர் வந்து ஸ்கிரீன் பிளே இவரு. ஸ்கிரீன் பிளே வந்து இவருதுதான். பாக்யராஜ் தான் ஸ்கிரீன் பிளே. டைரக்டர் வந்து அவரு. பட் இந்த படம் வந்து அந்த 7 நாட்கள் வந்து இவர்தான் ஃபுல்லாவே. ஆனா இந்த சீமான் தான் சார் பேசினாரு. சீமான் தான். அதுதான்மா கான்ட்ரோவர்சியும். அதாவது முதல்ல வந்த கான்ட்ரோவர்சி அது கல்யாணம், அதாவது தாலி கட்டின உடனே வந்து கூப்பிட்டு போறது. அந்த கான்ட்ரோவர்சிக்கு ஒரு விடையா வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 நாட்கள்ல இந்த மாதிரியான ஒரு, அதாவது என்னன்னா, ஒரு டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனும் வந்து மைண்ட்ல வச்சிருந்து வேற இடத்துல வந்து அதை அப்படியே டிராவல் பண்றாங்க பாருங்க. அதுதான் அவங்களுடைய ரொம்ப பெரிய ஆளுமைகள். அது அலமேலு மேடம் சொல்லுங்க. டாக்டர் மேடம் சொல்லுங்க. நான் நினைச்சேன் முதல்ல நீங்க அந்த வீடியோ போடுறச்ச ஏதோ நம்மளா ஜாயின் பண்றதுக்கு முன்னாலேயே ஒரு பேசிட்டார் போல இருக்கு. இந்த யூடியூப் வந்துருச்சு, பரவாயில்லையா, ரொம்ப லக்கி பீப்புள் நினைச்சிட்டே இருக்கேன். திடீர்னு 7th பர்சனா என்னோட கொஸ்டின் வந்து நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். நான் ஐயோ அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சுன்னு பாரு, நானே பாக்யராஜ் சாரோட பேசியிருக்கேன் பாருன்னு. அவ்வளவு சிம்பிளா இருந்தது அந்த கான்வர்சேஷன்லாம். அது மாதிரி அவர் சொன்னது எக்ஸாம்பிள்ஸ், அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கேட்சிங்கா இருந்தது. நிஜமாவே we have lost a great director. My homage to him, sir. Condolences. And thanks for bringing him at that time, sir. நான் வந்த அப்புறம் பண்ணிருக்கீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ். அதனால உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. மகிழ்ச்சி மேடம். அதாவது அன்னைக்கு அந்த வீடியோ போட்டதும் எனக்கு ஒரு கால் வந்தது. சார் பாக்யராஜ் சார் இறந்துட்டார் சார் அப்படின்னா. ஆமா சார் அப்படின்னா. இல்ல, நீங்க சாயங்காலம் ப்ரோக்ராம் போட்டிருக்கீங்க அப்படின்னா. அவர் என்ன நினைச்சிட்டாரு, அன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராமுக்கு நான் பேனர் போட்டிருக்கேன்னு நினைச்சிருக்காரு. இது வந்து பேசினவர் வந்து 80 வயசு மனுஷன், நம்ம வரதில்லை ரொம்ப தளத்துக்கு ரொம்ப நாளா. அவர் வந்து சுதர்ஷன் பேரு. அவர் கொஞ்சம் ஏஜ்ட் பர்சன். அவர் வந்து நான் ரொம்ப நாளா அவர் காணுமே பேசணும்னு நினைச்சிட்டு, ஒவ்வொரு நாளும் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த மனுஷன் எப்படி இருக்காரோ அப்படின்ட்டு கொஞ்சம் ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருந்தாரு. அன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் கூப்பிட்ட உடனே எனக்கு ஒரு பக்கம் வந்து அவர் இந்த மாதிரி நினைச்சாருன்றதை தாண்டி அன்னைக்கு இந்த மனுஷன்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தா அது பேசினாருன்றதுல ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர் உடம்பு சரியில்லாத இருந்தா தெரியும். நானும் வந்து அவரை கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சேன். இதை பார்த்துட்டு அவரே என்ன கூப்பிட்டதுல சந்தோஷமா இருந்தது. ஆனா ரொம்ப வீக்கா இருந்தார் அன்னைக்கு பேசும்போது. பட் அவர் இந்த விஷயத்த சொன்னார். அந்த மாதிரி நடந்தது. ஒரு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஆரம்பிங்களா சார், அதுதான் ஃபேண்டாஸ்டிக். அவர் முதல்ல மைண்ட் என்ன அர்த்தம் கேட்டோம்னா அவங்க நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, நான் நினைச்சேன் உங்கள்ட்ட நிறைய பாயிண்ட் வந்து நான் பேசிக்கலாம்னு நினைச்சேன். நீங்க கரெக்டா சொன்னீங்க. நாங்கெல்லாம் முதல்லயே உங்களை பேச நாங்க நிறைய பாயிண்ட் சொல்லுவோம்.
நாங்க பாயிண்ட் எடுத்துப்போம். எங்க டீமே அப்படிதான். முதல்ல உங்களை தான் பேச வைப்போம். நீங்க ரொம்ப சிரிப்பா இருந்தது. நல்லா பெஸ்ட் ஸ்டார்டிங் அது. அதனால தேங்க் அவர் எங்களுக்கு ஒரு மாதிரி சகஜமாயிட்டாரு அவரு, நீங்க அப்படி சொன்ன உடனே. அதனால தேங்க்யூ ஈஸியா பேச வந்துட்டாரு. தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர் மேடம், தேங்க்யூ. சொல்லுங்க சார், ரவி சார் சொல்லுங்க. நான் கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி, சொல்லுங்க. அவர் வந்து பொதுவா திரைக்கதை, வசனம், அவர் இயல்பான நடிப்பு, பக்கத்து வீட்டு இளைஞன் மாதிரி தோற்றம், அது எல்லாமே நம்ம தெரியும். ஆனா ரொம்ப அறியப்படாத அவருடைய இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் தன்மை என்னன்னா, அந்த பாடல் வரிகள் வாங்குறது. கவிஞர் வாலி சொல்லியிருப்பாரு, ஒரு வரிகள் சொல்லி அவர்கிட்ட ஓகே வாங்குறதே பெரிய விஷயம். தூரல் நின்னு போச்சு படத்துல அந்த சுலக்ஷனா ஹீரோயினை பார்க்க வரும்போது, அவ ஹீரோயினுக்கு வந்து கால்ல முள்ளு குத்திரும். உடனே அடுத்த நாள் பார்க்க வரும்போது அந்த பாதையில வந்து மலர் போட்டு அந்த மலரால செஞ்ச பாதை மாதிரி பண்ணி வச்சிருப்பாரு. அப்புறம் வந்து அதே அந்த நிகழ்ச்சியை வந்து அடுத்த கட்ட சோகமா ஏரிக்கரை பூங்காற்று பாட்டுல வரும்போது, பாதமலர் நோகும் முன்னே உனக்கு பாதையிலே பூ விரிச்சேன்னு அந்த சம்பவத்தை அப்படியே எழுதியிருப்பாரு. அவர் புது கவிஞர் ஒருத்தர். இதே மாதிரி நிறைய உதாரணங்களுக்கு அந்த பாடல் வரி உதாரணம் இருக்கு. நேரம் இல்லாதனால அடுத்த சந்தர்ப்பத்துல சொல்லலாம். அது வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப வெளியே அதிகமாக அறியப்படாத ஒரு தமிழ் அவரோட திறமை, தனித்திறமை. அதே மாதிரி இதுல இப்போ ஒரு இதுல நம்ம QFRல ஒரு நியூஸ் கேட்டோம், நானும் மிஸ்ஸஸும் மத்தியானம். ஒரு பாடல் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கான். அந்த பாடல் வந்து திருப்பி டேக் போயின்னு இருக்கான். கடைசி வரைக்கும் எதுவும் ஆகலையா. அப்பதான் பாக்யராஜ் உள்ள வந்தாராம். அந்த பாட்டு சரியா ரெக்கார்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாராம். இளையராஜாவும் ஜானகிமாவும் பாடி பேசிட்டு ஆமா இருக்காங்களாம். ஆமா தெரியும் அப்போ வந்து சரி இருங்க, இந்த பல்லவி நான் எழுதி கொடுக்குறேன், ஒரு 4 லைன் சரியா வருதா பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விளக்கு வச்ச நேரத்துல அதான் அந்த லைன் வந்து அவர் எழுதி கொடுத்த கரெக்டா உடனே சொல்லிட்டாரு சார். அவர் வந்து வராது, சரியா வராதுன்னாராம். அப்புறம் ஜானகிமா கிட்ட காமிச்ச உடனே ஜானகிமா எல்லாம் பாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பாடினாங்களாம். அதுக்கப்புறம் தான் செட் ஆச்சான். விளக்கு வச்ச நேரத்துல மாமா வந்தான்றது பாட்டு. இல்ல அது சொன்னது என்னன்னா, இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னா, விளக்கு வச்ச நேரத்துல மாமா வந்தான் பாட்டு, ஆமா இளையராஜா வந்து அவர் லைனை பாடாம தந்தான அதை மட்டும் அந்த அம்மிங் மட்டும் கொடுத்தாராம். அப்ப வந்து ஆமா அவர் சொன்னாராம், இந்த அம்மிங் தான் வந்து ஆப்டா பொருந்தி இருக்குது, நீங்க அந்த வார்த்தையை போட்டு பாடினீங்கன்னா கூட நல்லா இருக்காது, இது வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா அது. ஆமா மேம் கரெக்டா சொன்னீங்க. கரெக்ட். அது ஏன்னா மாலை போட்டிருந்ததுனால இளையராஜா வந்து ஒரு அரை மனசோட தான் அந்த திருத்தப்பட்ட பல்லவியை வந்து அரை மனசோட தான் பாட போயிருக்காரு. பாட போகும்போது அந்த கடைசி வார்த்தை வராம தன்னான நான் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாரு. அது மேம் சொன்ன மாதிரி அது கரெக்டா அந்த அந்த சூழலுக்கு வந்து ரொம்ப அழகா பொருந்தி போச்சு அது. சொல்லுங்க ரேணு. இன்னும் ஒரே ஒரு இது என்னன்னா, இவரோடது வந்து பொய் சாட்சின்னு ஒரு படமும், ஒரு கை ஓசை படம் வந்து இவருடைய மறு பக்கத்தை, அதாவது ஒரு ஹாஸ்யம் கலந்த சோகமும் கலந்து ஒரு ஹீரோ தன்மையை வந்து கொடுத்தது. அந்த காலகட்டத்துல எல்லாம் அந்த நம்ம வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து, அதான் என்ன சொல்றது, ஒரு 8th 9th அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற டைம்ல பெண்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஹீரோவை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா. கரெக்டா புடிச்சாரு. அந்த இடத்துலதான் நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து அவரை வந்து விரும்பி பார்க்க ஆரம்பிச்சது. பாவமா இருக்கக்கூடிய ஆண்கள், இந்த பாவப்பட்ட ஒரு ஆண்கள், அது மேல ஒரு ஈர்ப்பு வரக்கூடிய அந்த காலகட்டத்தை வந்து பொய் சாட்சி, அதுக்கப்புறமா ஒரு கை ஓசை. இந்த ஒரு கை ஓசையில வாத்து மடையன் அப்படின்ற அந்த வார்த்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து தன்னையே தான் வந்து கிண்டல் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழலை கொடுத்து, அந்த மூஞ்சி பாவமா வச்சுக்கிறது, கண்ணாடியை கழட்டிட்டாக்கா ரொம்ப கேவலமா இருக்கு, கண்ணாடியை போட்டுட்டாலாவது, அதெல்லாம் தன்னைத்தானே இந்த ஒரு கிண்டல் பண்றதுக்கு அலோ பண்ணி, அந்த அப்பெல்லாம் பெரிய ஸ்கிரீன்ல பாக்குற அந்த முகம், அப்ப நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ் இருக்கும் ஹீரோஸ்க்கு எல்லாத்துக்கும். அத வந்து வெற்றிகரமா பண்ண ஒரு பெரிய ஒரு இது அதெல்லாம் வந்து எப்படி இன்னைக்கு பேசும்போது அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கு. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே. இதெல்லாம் நேர்ல அவர்கிட்ட பார்த்து பேசி அவர் இதெல்லாம் நான் பேசினதே இல்லை. அவர் புகழ்ந்து நீங்க இது நல்லா பண்ணீங்க, அது நல்லா பண்ணீங்க, நல்லா சொன்னது கூட கிடையாது இது வரைக்கும். எவ்வளவு அங்க இருந்து இதை கேட்டுக்கலாமா, அது பண்ணிக்கலாமான்னு தான் தோணுது. இன்னொரு விஷயம் சொல்லணும் ரேணு, ஒவ்வொரு காமெடியனும் இந்த ரியாலிட்டி ஷோல அவரோட டான்ஸை எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணியே காமெடி பண்ணுவாங்க. ஆனா அது வந்து ரொம்ப நாளாவே 80sலயே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி காமெடி பண்றதுக்கு. ஆனாலும் அவரு கவலையே பட மாட்டாரு. அவரு பாடுவாரு, அவர் அந்த பாட்டுக்கு தான் ஆடிட்டு இருப்பாரு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி அவரோட முதல் படம் வந்து என்னது சுவரில்லாத சித்திரங்கள்,
அப்புறம் ஒரு கை ஓசை, அப்புறம் தூறல் நின்னு போச்சு. அப்ப எல்லாருமே வந்து டைரக்ஷன் ஆரம்பிக்கும் போது இது மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளே ரொம்ப எம்ஜிஆர் படம் மாதிரி தன்னம்பிக்கையான வார்த்தைகள் வைக்கணும். நீங்க வந்து இப்படி வைக்கிறீங்களே அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவர் வந்து உறுதியா இருந்தாரு. இதுல வந்து கதை வந்து நான் என்ன சொல்லணுமோ ஆடியன்ஸுக்கு கரெக்டா சொல்ல போறேன். ஸோ தலைப்பு வந்து ஒரு வித்தியாசமா இருக்கட்டும். அது வந்து ரொம்ப 100% பாசிட்டிவாவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தன்னம்பிக்கையா ஒரு அந்த காலத்துல ரொம்ப சென்டிமெண்டல் அதிகமா பார்க்கப்பட்ட நேரத்துல வந்து அந்த மாதிரி தொடர்ந்து அந்த தலைப்புகள் வச்சு வெற்றி அடைஞ்சது ஒரு பெரிய சாதனை. நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. கடைசி இப்போ சமீப காலமா அவர் நடிச்ச படங்கள் எல்லாம் ஒரு 8-10 வருஷமாவே வந்து புது இயக்குனர்கள், புதுசா எழுதப்பட வந்தவங்க, புதுசா திரைக்கதை பண்றவங்க கிட்ட எல்லாம் முதல்ல அவர் காசிப் பண்ண மாட்டாரு. யார பத்தியுமே வந்து குறையா பேசுறது பழக்கம் அவருக்கு இல்ல. இன்னொன்னு வந்து என்னன்னா, அவங்க எல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு அவங்க எந்த வேலை பண்ணாலும் தனக்கு அதை விட அதிகமா தெரியும்னு எங்கேயுமே பதிவு பண்ணதே இல்லைன்றது வந்து பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நன்றி. சமீபமா என்ன நடிச்சாரு? நிறைய படம் இருக்கு மேம். நிறைய படத்துல அவர் கௌரவ ஒரு வேடங்கள் படம் எல்லாம் பண்ணுங்க. ஒரு படம் கௌரவ என்ன படம்? வேடங்கள்ல நிறைய படம் மே- ஓடிடிலயே மே- நிறைய படங்கள் இருக்கு மேம். மேடம் உங்களுக்கு நல்ல சம்திங்ல கூட அந்த ஜெயம் ரவியோட அப்பாவா நடிச்சிருப்பாரு. ஆமா. எதுல என்ன படம்? மேடம் அலமேலு மேடம், ஆ. உங்களுக்கு நான் லிஸ்ட் அனுப்புறேன் மேடம் பிறகு. தனுஷுடைய அப்பாவை கூட நடிச்சிருக்காரு. ஆமா பொல்லாதவன் ஏதோ ஒரு படத்துல இருக்கு. தனுஷ்கான அப்பாவா பொல்லாதவன் ஆமா. படம் பேர் எனக்கு சரியா பொல்லாதவன் இல்ல, வேற ஒரு படம் சார். தனுஷுடைய அப்பாவா ஆமா. நடிச்சிருக்காரு. ரஜினியோட தெனாலிராமனா நடிச்சானே, அது உண்டு. இவர் நடிச்சார் சார். அந்த படம் நிஜமே வந்துதா? ரஜினி ராஜா, தெனாலிராமனா பாக்யராஜன் நடிப்பாரு. ஆமா, அன்புள்ள ரஜினிகாந்த் மேடம். அன்புள்ள ரஜினிகாந்த் படம் பேரு. அதான் கேட்டேன். அன்புள்ள ரஜினி. அதுல மேடை நாடகம் மாதிரி அலமேலு மேடம் வாகை சூடவான்னு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து விமலுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும் ரோல். முடிச்சுக்கலாமா? கிழக்கே போகும் ரயில் கிளைமாக்ஸ் இவர் தான் காரணம் சொல்லுவாங்க. அந்த படத்துல எடுத்ததுக்கு அப்புறம் ராதிகா சென்னைக்கு வந்து யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு ஹீரோ சண்டை போட்டு காப்பாற்ற மாதிரி சீனா அது சரியா ஒரு இல்லை பேக்கப் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் பாக்யராஜ் தான் இந்த கிளைமாக்ஸ் இப்படி வச்சா நல்லா இருக்கும். இது ஃபாரின்ல இதை ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விடிகாலில் ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த பெண்கள் நிர்வாணமா போய் ஊர் சுற்றி வந்தாக்கா ஒரு நல்ல இது கிடைக்கும்ன்ற மாதிரி அதுதான் அவருடைய கிளைமாக்ஸின் கருத்து தான் அந்த படத்துக்கு வெற்றியை கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு புக்கு ஆனந்தவர்கள் படிச்சது. அது குலதெய்வம் நன்றி சார், நன்றி சார். அதாவது ரொம்ப பேசிட்டே இருந்தோம்னா ஆளுக்காக பேச வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஜெக்ட் விட்டுட்டு தாண்டி போயிடும். அதனால முடிச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. மகிழ்ச்சி சார். நான் உண்மையாவே ஒரு விஷயம் நம்ம இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷனோட புகழ் இறந்துட்ட பிறகு நிறைய பேசுறோம். அது வந்து இருக்கும் போது பேசினா நல்லா இருக்கும்ன்றது என்னோட பார்வை. எப்பவுமே இதுதான் நமக்கு தேவையான விஷயம். இது நம்ம கத்துக்க வேண்டிய பல விஷயங்கள் என்னன்னா, எப்பயுமே அப்பாவை பத்தியும் சரி, பிரபலங்களை பத்தியும் சரி, பலரோட புகழை வந்து நம்ம இறந்துட்ட பிறகு நிறைய பேசுறோம். அவங்க இருக்கும் போது அவங்களோட புகழையும் பேசலாம், அவங்களோட நெகட்டிவும் பேசலாம், தப்பில்லை. அவங்களோட புகழையும் பேசணும்னா அவங்க கேட்டுட்டு போவாங்க, ஒருத்தரும் காதுக்குள்ள கேட்டுட்டு போவாங்க. இனி அந்த மாதிரி ஏதாச்சும் செய்யணுன்றது என்னோட பார்வை. அந்த சிந்தனையை நம்ம வளர்த்துக்கோங்க ஒவ்வொருத்தரும். மகிழ்ச்சி. நல்ல நிகழ்ச்சியா மட்டும் இல்லாத ஒரு ஒரு நினைவு கூறலா இருந்தது. இந்த வந்து நம்மளோட பயணித்தது மட்டும் இல்லாத மற்றபடி அவரோட சினி திரையுலக வாழ்க்கை பயணமும் நமக்கு தெரியும். நிறைய நம்ம பேசணும். உண்மையான ஒரு ட்ரிபியூட்டா இருந்தது. இதை நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருந்தோம்னா அது ட்ரிபியூட்ல இருந்து வேற பாதையை மாறி போயிடும்ன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் உடனே முடிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ரேணுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி.